சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். இன்னைக்கு SDPI ஒரு அரசியல் கட்சி, ஆமாவா? அவர்கள் அரசியல் வேடம் போட்டுக் கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களை படுகொடுக்க துணைகிற ஒரு பயங்கரவாத சக்தி தான் SDPI. அது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பின் நட்பு அமைப்பு. அவங்க பின்னாடி அரசியல் பிரிவு. அவங்க பின்னாடி 1000 பேர் 10000 பேர் கூடுறாங்க. உங்க பின்னாடி ஒரு 10 பேர் கூட கூடுறது இல்ல. நீங்க சொல்லவே கூடாது. அப்ப நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, ஆள் அதிகம் சேர்க்கிறது நல்லது, ஆளு கம்மியா இருந்தா திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி அங்க இருக்கிற கடைகள் வச்சிருக்கவங்க, வீடுகள் இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட நானே பர்சனலா பேசியிருக்கேன். சார் எந்த பிரச்சனையுமே இல்ல சார், நாங்க அண்ணன் தம்பியா இருக்கோம் சார். அது தேவையில்லாம அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சார் இவங்க. மாதேஷ் போன்றவர்களுக்கு தனியா வந்து ஸ்பெஷலா சொல்லுவாங்க. ஸ்பெஷலா இல்ல, நான் சுத்தி முத்தி விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். 5 லட்சம் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். நேற்று கூடி 5 லட்சம் கூட்டம் வந்து ஒரு பதிலை சொல்லி இருக்கிறது. இங்க பயங்கரவாதிகளின் புகலிடமா மாறி போச்சு தமிழ்நாடு. அப்புறம் என்ன பண்ணுகிறாங்க மோடி, அமித்ஷாவும், ராஜ்நாத் சிங்கும், உள்துறை அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருக்காரு? 10 தடவை வராருல்ல தமிழ்நாட்டு. கேள்விக்கு பதில் சொல்ல விடுங்க. மோடி, அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணாங்க? இங்க திமுக சட்டம் ஒழுங்குல எவ்வளவு பள்ளி இருக்குதுன்னு இப்ப நான் ஆதாரத்தோட சொல்றேன். நீங்க ஏகத்துவ ஜமாத்துல இருக்கும்போது RSS BJP என்னங்க நீங்க இப்படி நான் எடுத்து காட்டுங்களா? என்கிட்ட 50 வீடியோ இருக்கு. நீங்க RSS BJP என்னென்ன பேசுறீங்கன்னு என்கிட்ட வீடியோ இருக்கு, இன்னமும் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், நான் அழிக்காம நான் வச்சிருக்கேன். இன்னமும் இருக்கு. ஏன் யூடியூப் சேனல்ல நான் வச்சிருக்கேன் அழிக்காம? ஏன் வச்சிருக்கேன்? வரலாற்றில் கடந்த காலத்தில் வேலூர் இப்ராஹிம் எதை பேசினான், இன்றைக்கு எதை பேசுகிறான், எதை பேசுறா, அதுல நியாயம் ஒப்பீடு. ஏன்னா கடந்த காலத்துல அன்னைக்கு உங்களுக்கு வந்து கடந்த காலத்துல இன்னைக்கு இனிக்குதா? ஒரு 5 வருஷத்துல உங்க நிலைப்பாடு மாறி இருக்கு. நான் 10 வாட்டி நிலைப்பாடு மாறினா பரவாயில்ல. நான் இணைந்த முதல் அரசியல் கட்சி என்பது பாரதிய ஜனதா. அன்னைக்கு அதே முத்தலாக் சட்டம் தான், இன்னைக்கு அதே ட்ரிபிள் தலாக் தான். 10 வாட்டி வேலூர் இப்ராஹிம் வேற ஏதாவது சட்டமா? அன்னைக்கும் பாசிச பாஜக தான் நீங்க சொன்ன வார்த்தை, இன்னைக்கு அது புனித பாஜகவா? புரிஞ்சிக்கவே இன்னைக்கு உங்களுக்கு புனித பாஜகவா? புரிந்து கொள்ளவே மறுக்கிறீர்களே. எங்க தமிழ்நாட்டுல இருக்கிற முஸ்லிம்கள் உங்களை நம்பணும்னா நீங்க கண்டிச்சீங்களா? சோபியா குரேஷி எப்படி நீங்க பாகிஸ்தான் சகோதரின்னு சொல்லலாம்னு கேட்டீங்களா? கேட்கலையா? ஏன் கேட்கல? நீங்க டென்ஷன் ஆவறீங்க. அத தான் சொல்லிட்டேங்க. எங்க போயிட்டீங்க நீங்க? மத்திய பிரதேசத்துல வேலூர் இப்ராஹிம் எங்க போயிட்டீங்க? மத்திய பிரதேசத்துல நடந்த அவர் ஹிந்தில தான பேசினாரு. ஹிந்திலே பதிலடி எங்க தேசிய தலைவர் கொடுத்தார். நீங்க பேசுனீங்களான்றத என்னோட கேள்வி. நான் அதை தமிழகத்துல பேசியிருக்கேன். இல்லையே, திருமாவளவன் வந்து திருநீரை அழிச்சதுக்கு ஒரு கதை சொல்றீங்க. திருமாவளவன் கோவில் சிற்பங்களை பார்த்து அருவருக்கத்தக்கது சொன்னதுக்கு ஒரு கதை சொல்றீங்க. அதே மாதிரி ஸ்ரீராமரை செருப்பால் அடிப்பன்னு சொன்னா கதை சொல்றீங்க. கம்பராமாயணம் என்பது கட்டுக்கதைன்னு பேசுற கோவில் செலியன் சொன்னாருன்னா அதுக்கு நீங்க ஒரு கதை சொல்லுவீங்க. பிறப்பால் இந்துவாக இருக்கிற மாதே தயவு செய்து இந்து மத உணர்வு நீங்க உறுதியா மாதேஷுக்கு இந்துவை பற்றிய பாடம் எல்லாம் நீங்க ஒண்ணு எடுக்க தேவையில்லை. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் வேலூர் இப்ராஹிம் சார். வாழ்க வளமுடன். முருக பக்தர்கள் மாநாடெல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க. முருக பக்தர்கள் மாநாட்டில் வந்து சிறுபான்மை பிரிவின் சார்பாக நேற்றுக்கு அங்கே சில சேவைகள்லாம் செய்தீங்க, சேவகங்கள்லாம் செய்தீங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன். எதற்காக இப்படி ஒரு முருக பக்தர்கள் மாநாடு, அங்கே இப்படி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய தேவை ஏன் எழுந்திருக்கு தமிழ்நாட்டில்? இந்த கேள்வியே முதல்ல தவறானது. இந்துக்கள் தன்னெழுச்சியாக ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பற்று கொண்டு ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை எழுப்பி அங்கே அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த கந்தர் சஷ்டி கவசத்தை ஒரு 5 லட்சம் இந்துக்கள் கூறி அவர்கள் அவர்களுடைய மதத்தினுடைய நம்பிக்கையை வலுப்படுத்துகிறார்கள் என்றால் அது எதுக்குன்னு கேள்வி கேட்கறதே ஒரு அசிங்கமானதான் நான் பார்க்குறேன். அதாவது இந்துக்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் எல்லாருமே ஒரு கூட்டம் கூடி அறுபடை வீடு போல ஒரு செட்டை போட்டு நம்ம உட்காடுறோம். அதே போல இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் அப்படி தனித்தனியா எல்லாருமே ஆளாளுக்கு ஒன்று பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமா? பண்ணியிருக்காங்கல்ல. ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு நடத்தினாங்களா இல்லையா? அது உங்க கண்ணுக்கு தெரியல. கிறிஸ்துவர்கள் வந்து பல்வேறு மாநாடுகள் நடத்தி அதை தேவாலயம் மாதிரி, அதே மாதிரி இயேசுநாதர் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டது போன்று கண்காட்சிகள் நடத்தி அதெல்லாம் பொதுவெளியில நடந்தது சார்.
மதுரையில நடந்திருக்கு, திருச்சியில நடந்திருக்கு. நீங்க எப்ப பார்க்கல. நடந்தது சார்? எப்ப நான் நடந்தது? வேணா உங்களுக்கு அது இல்ல போட்டோ எப்ப நடந்தது? தமிழகம் எனக்கு முழுக்க நடந்து கொண்டே நான் இருக்கு. ரீசன்ட் டேஸ்ல ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒரு நான் 2 கண்டிப்பா நீ இது திடீர்னு கேட்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் முன்கூட்டியே ஏற்பாடு சார், செஞ்சுட்டு வந்துருவேன். இல்ல நான் சார், அனுப்பிடுறேன். நான் ரீசன்ட் டேஸ்ல இப்படி நான் ஒரு அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஒரு இப்போ ஒரு உதாரணம் கடவுளை சொல்றேன். இல்ல, வைத்து நீ சொன்ன பிறகு எனக்கு கடவுளை ஞாபகம் வைத்து வந்துருச்சு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஒரு மதத்தை வைத்து ஒரு ஏங்க, மாநாடு நான் தான் நடக்கிறத நான் சொல்றேனே. இப்பதான் பாக்குறேன். இப்ப மாதவரம் வாங்க, நேரடியா இப்ப காட்டுறேன். ஏன்னா நான் நேற்று போகும்போது பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு கண்காட்சி சார், வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பெருந்திரள் கூட்டத்தை அழைத்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கு பண்ண வேண்டிய தேவை எழுந்திருக்குன்னா இதுல என்ன பிரச்சனை உங்களுக்குன்றத நான் கேள்வி கேட்கிறேன். அதாவது எல்லாரும் இந்துக்கள் கோயிலுக்கு போறோமா? தன்னெழுச்சியா எல்லாரும் இணைவதுல சாமி உங்களுக்கு கும்பிடுறோமா என்ன இல்லையா? பிரச்சனை? இல்ல இந்த நாட்டுல சாமி கும்பிடுறதுக்கு ஏதாவது பிரச்சனையா? வழிபாட்டு உரிமையில ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்குல்ல. என்ன பிரச்சனை? சென்னிமலையில என்ன நடந்தது? சென்னிமலையில என்ன நடந்தது? ஏன் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. அதை கிறிஸ்தவர்களுடைய ஒரு சில நபர்கள் தவறான முறையில் பயன்படுத்தி அது இயேசுநாதருடைய மலை என்ற மாதிரி கையகப்படுத்த முயற்சி செய்து அதற்காக மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய அளவிற்கு மக்களை திரட்டி பிறகு இந்த ஆளும் அராஜக திமுக ஆட்சி பின்வாங்கி ஒழுக்கமாக எங்களுடைய போராட்டத்திற்கு மரியாதை கொடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது. அதே மாதிரி தான் திருப்பரங்குன்றம் மலை ஸ்ரீ கந்தர் மலை என்று 2000 ஆண்டுகளா இருக்கு. அந்த மலையே புனிதம் என்பதனால தான் எல்லாத்தையும் சுற்றி கிரிவலம் வராங்க. அதுல திடீர்னு சிக்கந்தர் மலைன்னு அதை மாற்றி அது சிக்கந்தர் மலைக்கான போராட்டமாக முன்னிறுத்தி ஆட்டை கழுத்துல போட்டுக்கிட்டு நாங்கள் போய் எங்கள் ஆடு அறுப்போம்னு சொல்லி ஒரு பெருந்திரளாக எஸ்டிபிஐ போன்ற பயங்கரவாத சக்திகள் கொண்டுட்டு போனா அதை நீங்க வேடிக்கை பார்ப்பீர்கள். அதுக்கு பேர் மத நல்லிணக்கம்னா அப்ப இந்துக்கள் தன்னெழுச்சியாக தங்களுடைய உணர்வுகளுக்காக தங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்காக அதை காப்பாற்றுவதற்காக போராடுவதில் என்ன தவறு இருக்கு? திருப்பரங்குன்றம் முருகர் மலைன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஓகேங்களா? நான் பிறக்கிற குழந்தை ஒரு 5 வயசு 6 வயசு ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சா முருகருக்கு இங்க ஒரு கோயில் இருக்குப்பா அப்படின்னு மதுரைக்காரங்க சொல்லி கொடுப்பாங்க. ஆமாவா? இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் வரலாறு. அதை யாரும் மாத்த முடியாது. வரலாறு மாறி அதுல ஒரு பகுதி சிக்கந்தர் மலை இருக்குது. அது எப்படி வந்துச்சுன்னு நான் கேக்குறேன். இருக்கா இல்லையா? ஏங்க, இருக்கா இல்லையா? 2000 ஆண்டுகளாக ஸ்ரீ கந்தர் மலை இருக்கிறது. நீங்க சொல்ற 200-300 வருஷத்துக்கு முன்னால சிக்கந்தர் மலைன்னு நீங்க சொல்றீங்கன்னா அது எங்க இருந்து வந்துச்சு? வானத்துல இருந்து குதிச்சு வந்துச்சு. சிக்கந்தர் பாதுஷாவுக்கான ஒரு தளம் அங்க இருக்கு. ஒரு பகுதி எப்படி வந்தது? நேத்து முந்தா நேத்து முளைக்கல சார். 300 வருஷத்துக்கு முன்னால முளைச்சிருக்கு. ஏன் வந்துச்சு சார்? ஏன் வந்தது? 300 வருஷமா அமைதியா இருக்கு. நீங்க ஏன் சார் அரசியல் பண்ணிருக்கீங்க? இப்ப சொல்றேன். அமைதியா விட்டுட்டு போனா அது அப்படி அப்படியே நடக்கும். இங்க ஏதேனும் ஒரு பதற்ற பூமியா மாட்டணும், ஒரு பிரச்சனைக்கு உண்டாக்கணும், இந்து முஸ்லீம் பிரச்சனை மாத்தணும். ஆனா நீங்களாம் கொஞ்சம் ரொம்ப இல்ல இந்த விஷயத்துல நீங்களாம் கொஞ்சம் தெளிவாகவே மாட்டேன்றீங்க சார். அவங்க கூடவே நிக்கிறீங்க. பாவம் நம்ம மக்கள் ஏதாவது சிக்கல்ல மாட்டீங்க. பேசிட்டீங்களா? இப்ப நான் சொல்லலாமா? நீங்க ஒரு ஹிந்து என்பதை ஏற்றுக்கொள்றீங்களா? நான் ஹிந்து தான். ஹிந்து மதத்தினுடைய நம்பிக்கையை நீங்க மதிக்கிறீங்களா? ரொம்ப மதிக்கிறேன். சைவம் புழங்கக்கூடிய இடத்துல அசைவம் சாப்பிட்டால் அதை நீங்கள் ஏற்பீர்களா அல்ல மறுப்பீர்களா? இல்ல, ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சிக்கந்தர் மலை என்பதை இவர்கள் உருவாக்கி அங்க ஆடு பலி கொடுப்பது என்பது ஒரு பிரச்சனைக்குரியதா வருது. இது எப்போ? சமீப காலங்களில் வரக்கூடிய பிரச்சனை. நீங்க என்ன சொல்றீங்க? இவ்வளவு காலம் ஒரு நிமிஷம் இருந்து அங்க இருக்கு. 300 வருஷம். 300 வருடமாக இருக்குன்னா 300 வருடத்திற்கு முன்னால புனிதமிக்க அந்த ஸ்ரீ கந்தர் மலையில எப்படி அந்த தர்காவிற்கு இடம் கொடுத்தாங்க? அதை யோசிக்கணும். அன்றைக்கு கொடுக்கக்கூடிய நிலையில இந்துக்கள் இருந்தாங்க. பெறக்கூடிய நிலையில அங்க இஸ்லாமியர்களும் அவருடைய வழிபாட்டு முறையில எந்த அளவுக்கு நல்லிணக்கமா இருந்தாங்கன்னா அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க, நாங்கள் அரபுகளின் வாரிசு அல்ல, நாங்கள் ஆப்கானிஸ்தானில் வந்த பாபர் அவுரங்கசீப்புகளின் வாரிசு அல்ல, இந்த மண்ணில் பிறந்த ராமசாமி குப்புசாமிக்கு தான் நாங்களும் எங்க முப்பாட்டனும் பிறந்தான், அவன் முருகனை தான் வழிபட்டான், நாங்கள் வழிபாட்டு முறையில் வேறாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் என்ற அந்த நம்பிக்கையும் அன்பும் பாசமும் இருந்ததுனால தான் இன்றைக்கு வரை அந்த மதுரை மண்ணில் நீங்க போனீங்கன்னா மாமான்னு கூப்பிடுவாங்க இஸ்லாமியர்களை, அப்புன்னு கூப்பிடுவாங்க, மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த உறவு முறை. இவன் வெளியாளு கிடையாது, இவன் நம்மாளியா, இவன் தொழுகை முறை வேறையா இருக்கலாம், நம்மாளு, நம்ம முன்னோர்கள், நம்ம முப்பாட்டன் காலத்துல இருந்து இவன் ஒன்னாதான் இருக்கான், இந்த மண்ணுக்குரியவன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி அந்த காலத்தில் நினைச்சதுனால ஒரு பெரியவர் இறந்துட்டாரு, அவருக்கு அடக்கம் பண்ணணும்னு இந்த மக்கள் கேட்டா நம்மால தான் கொடுப்பா அப்படின்னு கொடுத்தாங்க. அன்னைக்கு பிரச்சனை வரல. இன்னைக்கும் அப்படிதான் சார் இருக்கு. அதான் சொல்றேன், அன்னைக்கு நீங்க பிரச்சனையா மாத்துறீங்களா? இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. இன்றைக்கு பெரும்பான்மை இந்துக்கள் குறிப்பாக அந்த முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுக்கக்கூடிய நேரத்தில் வேண்டும் என்றே, நான் சொல்றது ஒரு ஜமாத்து போனது, ஒரு இஸ்லாமிய நபர்கள் ஒட்டுமொத்தமாக போனாங்கன்னு சொல்லல, எஸ்டிபிஐ என்ற பயங்கரவாத சக்தியும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற திருமாவளம் போன்ற அயோக்கியர்களும் சேர்ந்து கழுத்துல போட்டுக்கிட்டு நீங்க தடுத்து பேசினா
நீங்க தடுத்து நான் பேசினா சம்பந்தப்பட்டவங்க இல்லாத போல நல்லா புரிஞ்சு நான் வந்து நெறியாளுகை நெறிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் விவாதத்தை. நீங்க அயோக்கியர்ன்றது பயங்கரவாத அமைப்பு, எஸ்டிபிஐ பயங்கரவாத அமைப்புனா தடை பண்ணுங்க சார், தடை பண்ண சொல்லுங்க மோடியை, முடிஞ்சா பண்ண சொல்லுங்க அமித்ஷா பண்ணுவாங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பண்ணோமா இல்லையா? பண்ணாங்கல்ல. எஸ்டிபிஐ அரசியல் கட்சி, ஆமாவா இல்லையா? உங்க இஷ்டத்துக்கு பயங்கரவாத அமைப்பு அது சொல்லிட்டு ஒரு போயிட்டு பயங்கரவாதத்தினுடைய துணை பிரிவு சார். அவங்க வழக்கு போட இன்னைக்கு ஓட்டரசியல் இருக்கிற ஒரு நீங்க அமைப்பு பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க. எது பயங்கரவாதங்க? என்ன பயங்கரவாதம் பண்ணிட்டாங்க? நான் சொல்லட்டுமா? நீங்க சொல்ல விடுங்க. பயங்கரவாதம் என்னன்னு கேட்டீங்கல்ல. நீங்க பல மெசேஜ் எனக்கு அனுப்பிட்டீங்க. எனக்கு எஸ்டிபிஐ கட்சியினர் பயங்கரவாத தாக்குதல் நடத்தி 14 பேருக்கு தூக்கு தண்டனை கைதிகளாக அறிவித்திருக்கிறார்கள் கேரள உயர்நீதிமன்றம். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல எஸ்டிபிஐ சொல்லுங்க. தமிழ்நாடு எஸ்டிபிஐ சொல்லுங்க. எஸ்டிபிஐனுடைய நிர்வாகிகளும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நிர்வாகிகளும் இணைந்துதான் இதே தஞ்சையில் உள்ள ராமலிங்கத்தினுடைய படுகொலையாக இருக்கட்டும், அல்லது என் மீது தாக்குதல் நடத்தியதா இருக்கட்டும், அல்லது இங்க இருக்கக்கூடிய வேலூரில் இருக்கக்கூடிய இந்து முன்னணியுடைய தலைவர்களை கொன்றதா இருக்கட்டும், இவர்களுடைய வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. எல்லோரும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கேட்கல. ஏங்க நீ வரலாறு கேட்டீங்களா? ஆதாரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மறுக்க சொல்லுங்க. இன்னைக்கு எஸ்டிபிஐ ஒரு அரசியல் கட்சி, ஆமாவா? அவர்கள் அரசியல் வேடம் போட்டுக் கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களை படுகொடுக்க துணைகிற ஒரு பயங்கரவாத சக்தி தான் எஸ்டிபிஐ. அது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு, நட்பு அமைப்பு. அவங்க பின்னாடி அரசியல் பிரிவு. அவங்க பின்னாடி 1000 பேர் 10000 பேர் கூடுறாங்க. உங்க பின்னாடி ஒரு 10 பேர் கூட கூடுறது இல்ல. நீங்க சொல்லவே கூடாது. அப்ப நீங்க என்ன பாக்குறீங்கன்னா ஆள் அதிகம் சேர்க்கிறது நல்லது, ஆளு கம்மியா இருந்தா 10 பேர் கூட நான் கேக்குறேங்க. சாராய கடையில அதிகமா இருக்கிறான், சாராயம் குடிக்காதுன்னு சொல்றவன் நான் கம்மியா இருக்கிறேன். இப்ப நீங்க என்ன பேசுறீங்க? சாராயம் குடிக்கிறவன் நிறைய இருக்கிறதுனால சாராயம் நல்லதா? இது ஒரு ஆரோக்கியமான என்ன லாஜிக் நீங்க பேசுறீங்க? அவங்க பின்னாடி பல ஆயிரம் பேர் கூடுறாங்கன்ற, உங்க பின்னாடி 10 பேர் கூட இல்ல. கூட்டம் நீங்க அவங்கள வந்து பயங்கரவாத அமைப்புன்றீங்க. கூட்டம் கூடுவதுதான் சரின்னு நினைக்கிறீங்களா? கூட்டம் கூடுவது அளவுகளா? வேலூர் இப்ராஹிம் நம்பி வரணும் சார். நான் திரும்பவும் சொல்றேங்க, இஸ்லாமியர்கள் வேறு, இஸ்லாத்தின் பெயரால் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது என்பது வேறு. ரெண்டையும் ஏன் பிரிக்க மாட்டீங்க? எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருந்தா நாளைக்கு இஸ்லாமிய பயங்கரவாதம், முஸ்லிம் தீவிரவாதம் ஒவ்வொன்றுக்கு நானும் சேர்த்து தலைவனியுமான்னு கேக்குறேன். தமிழ்நாட்டுல வந்து பயங்கரவாதிகளின் புகலிடமா மாறி போச்சுன்னு சில மெசேஜ் எல்லாம் நீங்க கூட சென்ட் பண்ணிருந்தீங்க. எல்லா பத்திரிகையாளர்களும் அனுப்புற மாதிரி எனக்கு அனுப்புறீங்க. நான் அன்னைக்கே உங்ககிட்ட பேட்டி எடுக்கணும்னு கூப்பிடலாம்னு நினைச்சேன். என்ன இங்க பயங்கரவாதிகளின் புகலிடமா மாறி போச்சு தமிழ்நாடு? அப்புறம் என்ன பண்ணுகிறாங்க மோடி, அமித்ஷாவும், ராஜ்நாத் சிங்கும், உள்துறை அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருக்காரு? 10 தடவை வராருல்ல தமிழ்நாட்டுக்கு. கேள்விக்கு பதில் சொல்ல விடுங்க. மோடி, அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணாங்க? இங்க திமுக சட்டம் ஒழுங்குல எவ்வளவு பள்ளி இருக்குதுன்னு இப்ப நான் ஆதாரத்தோட சொல்றேன். திமுக ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில தான் குண்டு வெடிப்பு நடந்தது. 58 பேர் இந்துக்கள், 2 இஸ்லாமியர்கள் முதல்ல பலியானாங்க. இந்த குண்டு வெடிப்பு நடக்க போகிறது என்று உள்துறை அமைச்சகத்தின் மூலம் அன்றைக்கே சொன்ன பிறகும் கூட சரியாக நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் 58 இந்துக்கள் உயிரிழப்பு, அதுக்கு பின்னால ஒரு பெரிய கலவரம், அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, இது எல்லாமே நடந்ததா இல்லையா? அதே மாதிரி தான் சென்ற 2022 ஜமீஷா முபீன், இந்த ஆள் யாரு? என்ஐஏவால கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வளையத்தில் இருக்கவங்கன்னு கண்டிப்பாக தமிழக உளவுத்துறைக்கு தகவல் கொடுத்தாச்சு. ஆனாலும் கூட நீங்க சரியாக கண்காணிக்காத காரணத்தினால அவன் மனித வெடிகுண்டாக அடுத்த நாள் தீபாவளிக்குன்னு முதல் நாள் கார்ல எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு போறான். நல்ல வேளை இறைவனுடைய பேரருள், அவன் காரும் சேர்ந்து வெடிச்சு அவன் மட்டும் செத்து போனான். இல்லைன்னா அடுத்து ஒரு 50-100 பேர் செத்து போயிருந்தாங்கன்னு வச்சுங்க. இந்துக்கள் மீண்டும் கலவர பூமியா கோவை மட்டுமா இருக்காது, இன்னும் பல இடங்கள்ல கலவரம் நடந்திருக்கும். இது தேவையா? அதுக்கடுத்து 2023 இதே கோவையில மிகப்பெரிய அளவிற்கு மத தீவிரவாதத்தை இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் உருவாக்குகிறார்கள் என்று தகவல் தந்து காவல்துறை கைது செய்யல. கைது செய்யாததுனால என்ஐஏ உடனடியாக உள்ள பூந்து 4 பேரை கைது செய்கிறது. இதே காவல்துறைக்கு தஞ்சாவூர்ல இருக்கிற ராமலிங்கத்தினுடைய படுகொலை நிகழ்த்தியவர்கள் அவர்கள் வந்து தமிழகத்தில் சுற்றி திரிகிறார்கள், கைது செய்யுங்கன்னு என்ஐஏ சொல்லுது. கைது செய்யல. என்ஐஏ தான் திண்டுக்கல்ல அவர்களை வழிமறித்து கைது செய்கிறது. அதே காவல்துறை தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் வரைக்கும் இங்க மதரசா என்ற பெயரில் இஸ்லாமிய இளைஞர்களை தவறா வழிநடத்தி ஒரு சில நபர்கள் ISISக்கு ஆள் பிடித்து பயங்கரவாதத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் உளவு அமைப்பு தகவல் சொல்லுது. அப்பவும் இங்க பிடிக்கல. பிறகு என்ஐஏ தான் மீண்டும் அவர்களையும் கைது செய்கிறது. மோடி அரசு செய்கிறது, மத்திய அரசு அமித்ஷா கண்காணிப்பு செய்கிறார். நான் சொல்லிடுறேன், மோடி அரசு தான் பண்ணிட்டு இருக்கு. ஒன்றிய அரசு கைது பண்ணுது. ISISக்கு இங்க உட்கார வச்சு ஆள் தேடிட்டு இருக்காங்க, ஆளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா மோடி அரசு தான் கைது பண்ணிட்டு இருக்கு. மோடி அரசு கைது பண்ணுகிறது. விசாரணைக்கு உட்படுத்துது. என்ஐஏ மத்திய புலனாய்வு முகமை தான் கைது செஞ்சிருக்கு. சார் என்ஐஏ விசாரணை செய்றவங்கலாம் அயோக்கியம் கிடையாது சார். நீங்க என்ன சார், நீங்க விசாரணை வளையத்துக்குள்ள உங்களை கூட தான் 100 தடவை விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. நீங்க உடனே குற்றவாளியா? நீங்க நான் கேக்குறேங்க, என்ஐஏவால் விசாரிக்கப்பட்டவர் ஜமீஷா முபீன்.
இல்லையா? நீங்க அந்த ஜபீசா முபீன் மனித குண்டு 2022 வெடிகுண்டு ஆனது உண்மையா இல்லையா? திருப்போணம் ராமலிங்கம் பேசுவீங்க. நான் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நான் கேட்டா அதுக்கு அப்ப அது பதில் உயிர் இல்லையா? இல்லங்க அந்த நான் சம்பவம் எல்லாம் கேக்குறேன், பேசுறீங்க. திருப்புவனம் ராமலிங்கத்துடைய உயிர் இல்லையா? கோவையில் கோவையில் 58 இந்துக்கள் செத்து போனார்கள், அது உயிர் இல்லையா உங்களுக்கு? நான் இன்னைக்கு என்ன ஏங்க நடக்குதுன்னா சேலத்துல ஆடிட்டர் ரமேஷ் உயிரிழந்தாரு, கொல்லப்பட்ட அந்த ஆடிட்டர் ரமேஷ் அவருடைய உயிர் இல்லையா? இஸ்லாமியர்கள் நாங்க எல்லாரும் நான் பொறுப்பு என்ன இருக்கணுமா? கேள்வி கேட்டேன், நீங்க என்னத்த பதிவு நான் அதை தாங்க சொல்றேன். நீங்க என்ன கேட்டீங்க? மோடி அமித்ஷா என்ன பண்றாரு? மோடி அமித்ஷா அவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத சக்திகளை ஒடுக்குகிறார், பாசமுள்ள இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கிறார். ஆனா இங்க உள்ள திமுக இந்த அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளா இருக்கிற பிரிவினைவாதிகள் மொத்த உருவமா இருக்கிற எஸ்டிபிஐயா இருக்கட்டும், தமுமுக போன்றவர்களா இருக்கட்டும், இவர்களை எல்லாம் ஊக்குவிக்கிறது. பயங்கரவாத பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் பாரதத்தின் ராணுவம் ஒண்ணுன்னு இதே திமுகவுடைய வேல்முருகன் எம்எல்ஏ பேசுறாரு. வெக்கமா இல்ல? இப்படி பேசுறீங்களா நீங்க? ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பும் நம்முடைய ராணுவமும் ஒண்ணா? கேவலமா இல்ல இப்படி சொல்றதுக்கு? பாரதத்தினுடைய ரத்தம் ஓடுதா இல்லையா? இல்ல பாகிஸ்தானுக்கு வளம் போயிட்டீங்களா நீங்க? எப்படிங்க சொல்ல முடியும்? ஒரு பப்ளிக் மேடையில் சொல்றாங்க, அதுக்கு காவல்துறையில போய் ஏப்பா கம்ப்ளைண்ட் பண்றேன் நானே, ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்க முடியல? காவல்துறையில பயப்படுறாங்க. பிறகு கமிஷனர் அருணை போய் பார்த்து கேட்கிறேன், என்னங்க ஒரு புகார் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்களா காவல் நிலையத்துன்னு? அதுக்கப்புறம் அவர் பேசி தான் சிஎஸ்ஆர் வாங்க முடியுது. எஃப்ஐஆர்னு கேட்டா என்ன சொல்றாங்க? இல்லங்க இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. எது கொடுக்க முடியாது? பயங்கரவாதத்துடைய அமைப்பு, தடை செய்யப்பட்ட அமைப்பை, ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அந்த அமைப்பை நீங்க நம்முடைய பாரதத்தின் ராணுவம் போன்ற தியாகிகள் நீங்க பேசுறீங்க. இஸ்லாமிய இளைஞர்கள் கைது. திமுகவுடைய எம்எல்ஏ வேல்முருகன். திமுக எம்எல்ஏ வேற யாரு? திமுக எந்த சின்னத்துல நின்று ஜெயிச்சார் அவரு? சரி, எந்த சின்னத்துல நின்று ஜெயிச்சாரு? இல்ல திமுக எம்எல்ஏ கிடையாது, அவர் ஒரு தனி கட்சி. ஏங்க எந்த சின்னத்தில் நின்று ஜெயிச்சார்? எந்த சின்னத்தில் நின்று ஜெயிச்சாரு? இதே ஜவாஹிருல்லா. ஜவாஹிருல்லா யாரு? திமுக எம்எல்ஏ இல்லையா? ஜவாஹிருல்லா திமுக எம்எல்ஏ இல்லையா? அவர் ஆதரிக்கலையா எஸ்டிபிஐ? இந்த எஸ்டிபிஐ யார்? நான் சொல்லல, திமுக எம்எல்ஏ பேசுகிறார். பயங்கரவாத பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் அந்த அமைப்பும் இந்த எஸ்டிபிஐயும் நட்பு அமைப்பு, ஒரு சேர அமைப்பு. சார், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்னைக்கு தடை செய்யப்பட்ட அமைப்பு, பயங்கரவாத அமைப்பு. அது இன்னைக்கு ஆக்டிவா இல்ல. ஆமாவா? ஆக்டிவ் எப்படிங்க இருக்க முடியும்? ஆக்டிவா இருந்தா பெண்ட நிமித்திடுவாங்க. பயங்கரவாத அமைப்பு இல்ல அது. எஸ்டிபிஐ நீங்க எப்படி போற போக்குல சொல்லலாம்? இப்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு அமைப்பு நான் சொல்லலங்க, திமுக எம்எல்ஏ எஸ்டிபிஐ மேடையில நின்னு பேசுறாரு. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்லலாம் அத பயங்கரவாத? அதானங்க சொல்றேன். வேலூர் இப்ராஹிம் உங்களுக்கு வந்து அதற்கான ஆதாரம் இருக்குன்னா மோடி பண்றேங்க. ஆதன் டிவியின் மூலமா சேலஞ்ச் பண்றேன். தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பயங்கரவாத அமைப்புக்கான துணை அமைப்பா, நட்பு அமைப்பா, அரசியல் பிரிவாக செயல்படக்கூடிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய எஸ்டிபி தைரியம் இருந்தா எஸ்டிபி வழக்கு போட சொல்லுங்க. போடுவாங்களா? நீங்க வந்து போடுவாங்களா? தூண்டுறீங்க, சீன்றீங்க. ஏன் போட தைரியம் இல்லங்க, அவங்களுக்கு தெரியுங்க. 4 போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு ஏங்க கொடுப்பாங்கன்னு உங்க நோக்கம் என்னங்க? இல்ல நான் கேக்குறேன், அந்த நிகழ்ச்சி பாத்தீங்களா இல்லையா? அந்த நிகழ்ச்சி நீங்க பாத்தீங்களா? இல்ல அந்த நிகழ்ச்சி நீங்க பாத்தீங்களா? அந்த நிகழ்ச்சி பாத்தீங்களா? உங்களுக்கு நெஞ்சு உறுத்தலையா? உங்களுக்கு நெஞ்சு உறுத்தலையா? பயங்கரவாத அமைப்பு சார், எங்களுக்கு நீங்க வந்து நெஞ்சு உறுத்துதா இல்லையான்னு நான் பாடம் கேக்குறேன். எடுக்காதீங்க சார். நீங்க ஒரு இந்தியன் தானங்க, நீங்க ஒரு சக இந்தியன் தானே. ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பை பாரதத்தின் ராணுவத்தின் தியாகத்தோடு நீங்கள் ஒப்பிட்டால் ஏற்றுக்கொள்வீர்களா? என்ன எஸ்டிபி திட்டினா ஏதாவது சீட்டு கொடுக்குறேன்னு இருக்காங்களா? என்னங்க உங்களுக்கு பதில் சொல்ல முடியுதா? இல்ல 2026 இந்த பாரதத்துடைய எஸ்டிபி இப்படி எல்லாம் திட்டிட்டே தானங்க. உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலையா? தேசப்பற்று இல்லையா? நம்முடைய ராணுவத்தின் மீது அக்கறை இல்லையா? அவர்களின் தியாகத்தின் பிஜேபி வந்து தேசப்பற்று பாடம் எடுக்கிறதா இந்தியாவுக்கு? ஆமா, தமிழர்களுக்கு நீங்க பயங்கரவாதிக்கு சப்போர்ட் பண்ண வேற தமிழர்களுக்கு நீங்க வந்து பாடம் எடுக்கிறீங்களா என்ன? சொல்லுங்க. எடுக்கணும், நாங்கள் தான் எடுக்கணும். தேசப்பற்றாளர்கள் தான் நீங்க எடுக்கணும். பயங்கரவாதத்தை பச்சையா ஆதரிக்கிற திமுக இருக்குதா இல்லையா? சேலஞ்ச் பண்றேங்க. இல்லங்க, எந்த பயங்கரவாதத்தை யார் ஆதரிச்சாங்க? என்ன பேசுறீங்க நீங்க? போற இவ்வளவு வெளிப்படை சொன்னது உங்களுக்கு பயங்கரவாதம் தெரியலையா? ஐயா, தமிழ்நாட்டுல தீவிரவாதிகளின் புகலிடம் அப்படின்றீங்க, நீங்க உருவாக்குறீங்களே. எந்த தீவிரவாதி எங்க உருவாயிட்டாங்க? அது இன்னைக்கு அத சொல்லுங்க. நான் வீடியோ அனுப்புறேன். அப்படி பேசும்போது ஐயா, நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, கார் வெடிகுண்டு நடந்தது, இதெல்லாம் வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் இப்ப என்ன நடந்துச்சு, நாட்டுக்கு என்ன ஆபத்து, இங்க எந்த தீவிரவாதிகள் புகலிடமா மாறி போச்சு தமிழ்நாடு? தமிழ்நாடு அமைதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னா, பயங்கரவாதிகள் ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்த்துவதோ அல்லது ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவது என்பதோ திடீரென்று நடக்காது. அது நீண்ட கால திட்டத்தின் செயல்பாடுதான். ஒரு குண்டு வெடிக்கும். இன்னைக்கு குண்டு வெடிக்கிறதுக்கு நேத்து உட்கார்ந்து யோசிச்சு போய் குண்டு வைக்க மாட்டான். அவன் 6 மாசம் யோசிப்பான், 1 வருஷம் யோசிப்பான். அதுக்கான ஆளை திரட்டுவான். அப்படி ஆளை திரட்டு திமுகவுடைய இந்த எம்எல்ஏக்கள் பலி போகிறார்கள், தூண்டி விடுகிறார்கள். நீங்க அச்சப்படுத்துற அளவுக்கெல்லாம் இங்க நாட்டுல ஒண்ணும் நடக்கல, அமைதியா இருக்கு தமிழ்நாடு. அப்ப வெடிகுண்டு வெடிச்சு இங்க சாகக்கூடிய இந்துக்களை பத்தி உங்களுக்கு உணர்வு இல்ல சார்.
அவர்களை பத்தி அக்கறை இல்ல. இந்துக்களுக்கு நீங்க என்ன சார் பாதுகாப்பு? அதெல்லாம் சரி, நான் இந்த எல்லாரும் பாதுகாப்பா இருக்காங்க. நான் இந்த மண்ணின் மக்கள்ங்க. சார் இப்ராஹிம், நான் குரல் கொடுக்காம இந்துக்கள்லாம் ரொம்ப இந்துக்களுக்காக யார் பாதுகாப்பா குரல் இருக்காங்க. கொடுப்பா? இந்துக்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க. நீங்க இங்க ஒன்றும் பாதுகாப்பா பாதுகாப்பு இருக்காங்க. தேவையில்ல. இங்க சரிங்களா? பாதுகாப்பா இருக்காங்க. முருகரை எல்லாரும் வழிபடுறாங்க. அறுபடை வீடுகள்லயும் போயிட்டு தினம் தரிசனம் பண்றாங்க. ஆமாவா? வழிபாடு பண்றாங்களா இல்லையா? தாராளமா பண்ணுங்க. அதுக்கப்புறம் போய் யாருக்கு ஓட்டு போடணுமோ போடுவாங்க. நீங்க ஒரு இடத்துல எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஓட்டா மாத்தணும்னு நினைக்கிறீங்க. இது ஒரு ஆபத்தான அரசியல். அதை தான் திரு அமீர் கேக்குறாரு. உடனே நீங்க அமீர் மேல கடும் வார்த்தைகள்ல விமர்சனம் பண்ணிருந்தீங்க. நான் திரும்ப பார்த்தேன். என்ன கேட்டார் அமீர்? நான் என்ன கேக்குறேன், எதுக்கு சாமியை வச்சு நீங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றீங்க? இது ஒரு ஆபத்தான போக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. முதல்ல அமீருக்கு அதுக்கு யோக்கியதை இருக்கா? நான் கேக்குறேன். ஏன் என்ன ஏன் கேட்க கூடாது அமீர்? அமீர் எப்படி எதுக்கு கேட்கலாம்? மதத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணுகிறீங்க? மத வேற அரசியல் இல்லையா? ரீதியான மக்கள் அரசியல் மத இல்லையா? ரீதியான விஷயங்களை பற்றி அமீர் பேசுவதாக இருந்தால் கடந்த காலத்தில் இந்து உணர்வுக்காக எதுக்காச்சும் குரல் கொடுத்திருந்தா நீ பேசு. சரி. ஹிந்து உணர்வுகளை இழிவுபடுத்தக்கூடிய திராவிட கழகத்தின் மேடையில் அமீர் பேசுகிறார். மதுரைக்காரரா பேசுறாரு சார். ஹிந்து அமீர் உணர்வுகளை மதுரைக்காரரா பேசுறாரு. திரும்ப 40 சொல்றேன். வருஷம் நான் மதுரையில இருந்தேன்றாரு. ஹிந்து உணர்வுகளை 40 வருடம் மதுரையில இருந்தேன். எனக்கு ஏங்க, சிக்கந்தர் மலை பிரச்சனையும் வரல. மதுரையில் எனக்கு அயோக்கியனும் இருப்பான், திருப்பரங்குன்றம் திருட்டு பையனும் இருப்பான், நல்லவனும் இருப்பான். அப்படி பேசாதீங்க. ஏங்க, சொல்லக்கூடிய சொல்லை யார் சொல்லுகிறார்கள் அப்படிதான் பார்க்கணும். இப்ப வேலூர் இப்ராஹிம் இந்துக்களுக்காக ஏன் பேசுறேன்னு திரு கேள்வி வேலூர் கேட்டா, இப்ராஹிம் கடந்த காலத்துல கந்தர் சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தும் பொழுது, இந்த திமுக அயோக்கிய கும்பல் இழிவுபடுத்தும் பொழுது நான் போய் கமிஷனர் வழக்கு கொடுத்தேன். நான் அதுக்காக குரல் கொடுத்தேன். நான் அதுக்காக தாக்கப்பட்டேன். அதே போன்று இந்துக்களுடைய உணர்வுகள் ஒவ்வொன்றும் புறக்கணிக்கப்படும் பொழுது, இழிவுபடுத்தப்படும் பொழுது, திருமாவளவன் போன்றவர்கள் அந்த இந்து வழிபாட்டு முறையை அசிங்கப்படுத்தும் பொழுது அதற்காக நான் எதிர்த்து குரல் கொடுத்தேன். ஏன்னா எங்களுடைய முன்னோர்கள் இந்துக்களாக இருந்திருக்கிறார்கள். நாங்கள் வழிபாட்டு முறையில வேற இருக்கலாம். நாங்க தாயங்குள்ளையுமா இருக்கிறோம். என் தொப்புள் கூடிய உறவுகளே அப்படின்னு நான் சொல்றேன்னா அது உண்மை. அப்ப நான் குரல் கொடுக்கணும். இப்படி அமீர் கடந்த காலத்துல இந்து உணர்வுகள் புண்படுத்தப்படும் பொழுது திராவிட கழகத்தினர் ஸ்ரீராமரையோ அல்லது முருகனையோ மற்றவர்களை இழிவுபடுத்தி பேசும் பொழுதெல்லாம் அமீர் குரல் கொடுத்திருந்தா இவர் ஒரு நல்ல மனுஷன். மதுரைக்காரரா மதுரைக்காரன் மண்ணாங்கட்டிக்க அதை விடுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா, ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்றான்னா அவருடைய கடந்த கால வாழ்க்கை என்ன, உங்களுக்கு மதுரைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவருக்கும் மதுரைக்கு சம்பந்தம் இருக்கா? மதுரையா சேலமா கோயம்புத்தூரா இல்ல பிரச்சனை. நீங்கள் கேட்பது முருகர் மாநாட்டை பத்தி பேசுறீங்க, முருகனை பத்தி பேசுறீங்க. ஆமா, அதான் சொல்ல வரேன். ஏங்க, திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி அங்க இருக்கிற கடைகள் வச்சிருக்கவங்க, வீடுகள் இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட நானே பர்சனலா பேசியிருக்கேன். சார் எந்த பிரச்சனையுமே இல்ல சார், நாங்க அண்ணன் தம்பியா இருக்கோம் சார். அது உங்களுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சார் இவங்க. மாதேஷ் போன்றவர்களுக்கு தனியா ஸ்பெஷலா சொல்லுவாங்க. ஸ்பெஷலா இல்ல, நான் சுத்தி முத்தி விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். 5 லட்சம் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். நேற்று கூடி 5 லட்சம் கூட்டம் ஒரு பதிலை சொல்லி இருக்கு. 5 லட்சம் பேர் போயிட்டாங்களா? ஆமாங்க. எந்த அளவிற்குன்னா நீங்க சொல்றீங்கல்ல, நடிகர் அமீர் குரல் கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்றேன், தாராளமா குரல் கொடுங்க. மதத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்றாரு சார். அப்படி சொல்லக்கூடிய அமீர் ஸ்ரீராமரை செருப்பால் அடித்ததை பெருமைப்பட சொல்லுகிறோம் என்று திராவிட கழகம் சொல்லுகிறத அவங்கள போய் 2 செருப்பால் அமீர் அடிச்சுட்டு இந்துக்களுடைய உணர்வுக்கு பேசினா நான் வரவேற்கிறேன். கந்தர் சஷ்டி கவசத்தை முருகனுடைய பிறப்புறுப்பை எல்லாம் இழிவுபடுத்தி கடந்த காலத்தில் பேசினார்களே, அப்ப அந்த கந்தர் சஷ்டி கவசத்திற்காக குரல் கொடுத்து இந்து உணர்வுக்காக குரல் கொடுத்திருந்தா, அந்த முருகனுக்காக குரல் கொடுத்திருந்தா இன்றைக்கு அமீர் பேசலாம். அன்னைக்கு பேசாம வாயை புத்திக்கு நீங்க ரசிச்சீங்க. எந்த பாதிப்பு இல்ல அன்னைக்கு நீங்க ரசிச்சீங்க. இந்து உணர்வுகள் கொச்சைப்படுத்தும் பொழுது இந்த மத வழிபாட்டிற்கு எதிராக கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளுடைய கும்பலோட சேர்ந்து நின்றுகிட்டு நீங்கள் ரசித்தீர்கள். இன்னைக்கு இந்து எழுச்சி ஏற்படும் பொழுது நீங்க சங்கின்னு சொல்றதும், நீங்கள் கலவரத்தை நீ யாரையா பேசுறது நான் கேட்கிறோம். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ கடந்த காலத்துல இந்து உணர்வுக்காக பேசி இருந்தா இப்ப பேசு. நீ கடந்த காலத்தில் பிரச்சனை பண்ணிட்டு மக்களுக்கு எதிராக கலவரம் நடந்துட்டா, அமீர் போன்ற அயோக்கியர்களால் நடக்கும், திருமாவளவன் போன்றவர்களால் நடக்கும். திருமாவளவன் என்ன செஞ்சாரு? நீங்க எத்தனை வார்த்தையை நீங்க கலவரம் எப்பங்க வரும்? கலவரம் எப்பங்க வரும்? கலவரம் எப்பங்க வரும்? அச்சப்படுவது இங்க இருக்கிற ஜனநாயக சக்திகளுக்கு இது புனித மலை, உரிமை உண்டு, கருத்து சொல்றதுக்கு உரிமை உண்டு. நான் என்ன கேட்கிறேன், கலவரம் எப்ப வரும்? மக்கள் புனித மலை என்று வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது எஸ்டிபியும் திருமாவளவனும் நீங்க கட்சியினருமே ஆட்டுக்குட்டிய கழுத்துல போட்டுக்கிட்டு நீங்க போராட்டம் உள்ள போய் பெரிய பிரச்சனை பண்ணி அது ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்குக்கான ஊறு விளைவிக்கிறீர்கள் என்றால் அப்ப இந்து எழுச்சவாயனா? அவன் எவ்வளவு காலம் இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பானா? இஸ்லாமியர்களுக்கு ஒரு பார்வை, இந்துக்களுக்கு ஒரு பார்வை, இது நியாயம் இப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பானா? அவன் கோவப்பட மாட்டானா? அவன் களத்துக்கு வர மாட்டானா? அவன் ஒன்றுபட மாட்டானா? அப்படி ஒன்றுபட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் நீங்க விரும்புறீங்களா? அப்ப நீங்க யாருக்கு சொல்லணும்? திருமாவளவன் அவர்களை பார்த்து சொல்லுங்க, நீ கலவரத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்லுங்க. அமீர் போன்ற அயோக்கியர்களை பார்த்து சொல்லுங்க, நீ கலவரத்தை ஏற்படுத்தாது. கலவரத்தை ஏற்படுத்தல. இஸ்லாமிய வேடத்தில் இருக்கிற அமீரும்
ஹிந்து வேடத்தில் இருந்து கொண்டு இந்துக்களை இழிவுபடுத்துற திருமாவளவன் போன்றவர்களை இந்த தமிழகத்திலிருந்து துடை தெரிந்து விட்டாலே இங்க மத நல்லிணக்கம் நல்லா இருக்கும், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஹிந்து வேடத்தில் இருக்கிற திருமாவளவன் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு குரல் கொடுக்கும் பொழுது ஹிந்து நம்பிக்கை இழிவுபடுத்துறாரு. திருநீர் வைக்கிறது ஹிந்து நம்பிக்கை தானங்க. நீங்க பொட்டு வைக்க மாட்டீங்க? பொட்டு வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா? திருநீர் வைக்கீங்களா வைக்க மாட்டீங்களா? உங்கள்கிட்ட யாராவது ஒரு போட்டோ எடுக்கிறேன்னு இருங்க அழிப்பீங்களா? அழிக்க மாட்டீங்க. ஏன்? நான் ஹிந்து. திருநீர் என்பது ஒரு புனிதம். அப்ப கோவில்ல போய் புனிதம் வச்சுக்கிட்டு நீங்க அழிக்கிறீங்கன்னா அசிங்கமா இல்ல? அது வைக்காம இருக்கலாம்ல. நான் போறேங்க 4 இடத்துல விளக்கம் சொல்லிட்டாரு. என்ன 100 விளக்கம் சொன்னா தப்பு தானங்க. அவர் வந்து திருநீர் வச்சிட்டாரு, அங்க போய் அங்க கொடுத்த மரியாதையை ஏற்றுக்கொண்டாரு, எல்லாமே பண்ணிக்கிட்டாரு. நான் நான் 4 புறாம வச்சிருக்கணுமா அப்படின்றாரு அவரு. அவமரியாதை. திரும்பவும் புரிஞ்சுக்கணும். நீங்க பொட்டு வைப்பீங்க, ஒரு கோயில்ல போய் உங்களுக்கு பொட்டு வைக்கிறாங்க, நியாயமா கேக்குறாங்க, நியாயமா கேக்குறாங்க, நியாயமா கேக்குறாங்க. கோவில்ல போய் உங்களுக்கு பொட்டு வைக்கிறாங்க சார், நீங்க வெளியே வந்ததும் போட்டோவுக்காக அழிச்சிருப்பீங்களா? நான் இந்து தானே, நீங்க பிறப்பால் இந்து தானே, கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல. கோவிலுக்கு போய் உங்களுக்கு திருநீர் வைக்கிறாங்க, வெளியே வந்தது போட்டோ எடுக்க அழிச்சிருவீங்களா? நீங்க என்ன பாப்பீங்க? குறைந்தபட்சம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். ஏன்? அது ஒரு புனிதமான திருநீர், அப்படிதானே நீங்க நம்புவீங்க? புனிதம் தெரிஞ்சதுனாலதான் ஒரு மரியாதை செலுத்தி, புனிதம் மண்ணாங்கட்டி தெரியாதனால போட்டோ எடுக்கும்போது நல்லா அழகா இருக்கிற திருநீரை போட்டு நல்லா அழிச்சிட்டு அப்புறமா எடுக்கிறீங்கன்னா இதுக்கு நீங்க விளக்கம் வேற சொல்லுவீங்களா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் உங்களுக்கு திருநீர் இதே தான் செஞ்சார். யார் செஞ்சா? ஐயா ஸ்டாலின் செஞ்சாரு. எங்க செஞ்சாரு? பசும்பொன்ல செஞ்சாரா இல்லையா? அங்க போய் திருநீர் வச்சு அழிக்கிறது. வாயை திறந்து சொல்லுங்க. நான் கோயிலுக்கு போறேங்க, திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி இன்னும் சிறப்பா இருக்கணும், நீண்ட ஆயுள் வாழணும்னு நான் தர்காவுக்கு போகும்போது என் கூட இந்துக்கள் வராங்க. வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு போகும்போது கிறிஸ்துவரோடு சேர்ந்து இந்துக்கள் நாங்கள் எல்லாரும் போறோம். அந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது கூட்டு பிரார்த்தனையில் நானும் போறேன். அப்படி போகும் பொழுது எனக்கும் கூட தலையில் அந்த பரிவட்ட மாதிரி கட்டுறாங்க, மாலை போடுறாங்க. நான் அந்த மதிப்பை மரியாதையை பெற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை எனக்கு குங்குமமோ திருநீரோ வைக்க வந்தால் நான் சொல்லுவேன், ஐயா அது வேண்டாம், நான் இஸ்லாமியன், என்னுடைய அடையாளத்தையோடு நான் உங்களுக்கு இருக்கிறது தான் நல்லா இருக்குமே தவிர நான் வச்சுக்கிட்டு நல்லா இருக்கேன்னு என் கொள்கை நிலைப்பாட்டை சொல்றேன்ல. சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்னா அவன் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியை நிக்கணும். ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு இந்துத்துவா என்கிற உயரிய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய வேலூர் இப்ராஹிம்னா அது பெருமை. நான் இப்படி பட்டை அடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு குங்குமம் வச்சுக்கிட்டு வேல் முருகனுக்கு முருகா முருகா அரோகரா நான் சொல்லிக்கிட்டு போனோம்னு வச்சுக்க, காரி துப்பிட மாட்டாங்க. ஏன்? டேய் நீ யாரு? நீயாக இருந்து கொண்டு ஒரு கட்சியை ஆதரி, ஒரு கொள்கை ஆதரின்னு தான் சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கிறேன், திருமாவளவன் நீ பிறப்பால் ஹிந்து, ஆனால் கடவுள் மறுப்பு என்கிற காட்டு மிராண்டி கொள்கையில் உள்ளாள் தானே திருமாவளவன். கடவுளை நம்புவன் முட்டாள்னு சொல்றாள் தானே. நீங்க போனா என்ன பண்றீங்க? போங்க, ஒரு வழிபாட்டு மற்றவங்க எல்லாம் உங்க கட்சியில இருக்கவங்க எல்லாம் நம்புறாங்க, நீங்க போங்க, உங்களுக்கு மாலை போட்டா வாக்கு. திருநீர் வைக்கும்போது என்ன சொல்லணும்? இல்லங்க இது நம்பிக்கையின் வெளிப்பாடு, எனக்கு அது நம்பிக்கை இல்லை, நான் கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ளவன் சொல்லி இருந்தா உங்கள் கொள்கையில உங்களுக்கு கட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கொள்கை நிலைப்பாட்டில பிடிப்பு இல்லாம அங்க போய் ஹீன்னு பள்ளி அடிச்சுட்டு வைக்கிறது, வெளியே வந்து அழிக்கிறது. அதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போட்டு நல்லா அப்படி பட்டை சாத்திக்கிறது, வெளியே வந்து நான் வந்து என்னங்க இது அசிங்கமா இல்ல? வேலூர் இப்ராஹிம் மாதிரி கொள்கை நிலைப்பாட்டு நான் இந்துத்துவான்னு தான் சொல்றேன். என் கொள்கை பாரதத்தினுடைய பண்பாட்டும் கலாச்சாரத்தையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்றேன். செத்தாலும் பாஜகவுடைய மேலதான் சாவுங்க. கொள்கை நிலைப்பாடு குறித்து நான் ஒரு 100 வீடியோ காட்ட முடியும். நீங்க என்னென்னலாம் RSS பிஜேபியை பேசியிருக்கீங்க கடந்த காலங்கள்ல. இந்த நாட்டுக்கு எவ்வளவு ஆபத்தானதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இதுல முத்தலாக் சட்டத்தை எல்லாம் வந்து நீங்க பிஜேபி கொண்டு வர விஷயத்தை, முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரப்படும் பொழுதெல்லாம் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கேன். சரி, நான் என்றைக்கு பாஜகவை எதிர்த்தேன் என்றால் பாஜக எதிர்க்கும் போது உங்களுக்கு முத்தலாக் சட்டம் பாசிச பாஜக கொண்டு வர சட்டத்தை பாரதிய வேலூர் இப்ராஹிம் விட்டுருங்க. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற 99% மக்கள் பாஜகவை எதிர்த்தவர்கள் தான். நீங்க ஏகத்துவ ஜமாத்துல இருக்கும்போது RSS பிஜேபி என்னங்க நீங்க இப்படி நான் எடுத்து காட்டுங்களா? என்கிட்ட 50 வீடியோ இருக்கு. இஸ்லாமியன் நீங்க RSS பிஜேபி என்னென்ன பேசுறீங்கன்னு என்கிட்ட வீடியோ இருக்கு, இன்னமும் இருக்கு. திரும்ப சொல்றேன், நான் அழிக்காம நான் வச்சிருக்கிறேன், அதான் இன்னமும் இருக்கு. ஏன் யூடியூப் சேனல்ல நான் வச்சிருக்கேன் அழிக்காம? ஏன் வச்சிருக்கிறேன்? வரலாற்றில் கடந்த காலத்தில் வேலூர் இப்ராஹிம் எதை பேசினான், இன்றைக்கு எதை பேசுகிறான், எதை பேசுறா அதுல நியாயம் ஒப்பீடு. ஏன்னா கடந்த காலத்துல அன்னைக்கு உங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் யாரெல்லாம் இஸ்லாம் என்று சொன்னார்களோ அதை சிந்திக்காமல் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டு பேசின. ஆனால் இஸ்லாம் வேறு, இவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் அரசியல் ஆதாயம் தேடுபவர்கள் என்று புரிந்து கொண்ட பிறகுதான் நான் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு நல்ல காரியத்தை அன்னைக்கு உங்களுக்கு கசந்தது அந்த சட்டம், இன்னைக்கு இனிக்குதுன்னா திரும்ப சொல்றேங்க. அது என்ன சார், ஒரு 5 வருஷத்துல உங்க நிலைப்பாடு மாறி இருக்கு. நான் 10 வாட்டி நிலைப்பாடு மாறினா பரவாயில்ல. நான் இணைந்த முதல் அரசியல் கட்சி என்பது பாரதிய ஜனதா. அன்னைக்கு அதே முத்தலாக் சட்டம் தான், இன்னைக்கு அதே ட்ரிபிள் தலாக் தான். 10 வாட்டி வேற ஏதாவது சட்டமா?
அன்னைக்கும் பாசிச பாஜக தான் நீங்க சொன்ன வார்த்தை, திரும்ப இன்னைக்கு அது புரிஞ்சுக்கங்க. ஏன் நீங்க புனித பாஜகவா? நீங்க புரிஞ்சிக்கவே இன்னைக்கு உங்களுக்கு புனித பாஜகவா நீங்கள் அது? புரிந்து கொள்ளவே மறுக்கிறீர்களே. வேலூர் இப்ராஹிம் ஒரு இஸ்லாமி என்பதற்காக நீங்க டார்கெட் பண்றீங்க. இந்துக்களே ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாஜகவில் தான் இருக்கிறாங்க. இந்துக்களே ஏன் இஸ்லாமியருக்கு நீங்க அடுத்த கட்டம் போறீங்க? பிறப்பால் இந்துவாக இருக்கக்கூடியவர்களே ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்தவர்கள் தானே, புரியாமல் எதிர்த்தவர்கள் தானே. இன்றைக்கு பாஜகவில் இருக்க அத்தனை பேரும் வச்சுக்கங்க. இன்றைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறார். கடந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் ஆதரிச்சவர் அவரு, ஆர்எஸ்எஸ் பாடல்களை பாடியவர் அவரு. சொல்லுவீங்களா நீங்க? கடந்த காலத்தில் அவர் ஆதரிச்சு பேசியிருக்க ஒரு ப்ரூஃப் காட்ட முடியுமா? அவர் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இப்படி பேசினாரா? இல்ல இன்னைக்கு பேசுறாரு, உடனே என்ன சொல்லுவீங்க? பார்த்தீர்களா இப்படி பேசுறான்னு சொல்லுவீங்களா? ஏங்க, ஒரு மனிதன் எப்பொழுது உண்மையை புரிந்து கொள்கிறானோ அந்த புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நியாயம். வேலூர் இப்ராஹிம் கடந்த காலத்துல உண்மையை புரியாமல் கண்டவன் சொன்னதை கேட்டேன். இன்னைக்கு சரியான நிலைப்பாட்டை சிந்தித்து படித்து ஆர்எஸ்எஸ் என்றால் அபாயகரமானது என்று சொல்லும் பொழுது ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு போய் பயிற்சி பெற்று ஓராண்டு பயிற்சி, 7 நாள் பயிற்சி, 20 நாள் பயிற்சி என்று பயிற்சி பெற்று அங்கு என்ன பேசுறாங்க, என்ன நடவடிக்கை என்று ஒவ்வொன்றும் தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் ஆதரிக்கிறேன் தவிர கண்மூடித்தனமா ஆதரிக்கல. அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க நான் ஒரு 10 கட்சி மாறி இருந்தா நீங்க சொல்லலாம். நான் முதல் கட்சியாக தேர்ந்தெடுத்ததே பாரதிய ஜனதா கட்சி. மக்கள் சாகும் வரை பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருப்பேன்னு சொல்றேன். இப்படி யாருக்காச்சும் கட்ஸ் இருக்கா? நீங்க சொல்றதெல்லாம் இன்னைக்கு நம்புறாங்களான்னு தெரியல. நீங்க சொல்றது நம்பலன்றதுக்காக சொல்லுங்க. நான் நேர்மையா என் கட்சிக்கு இருக்கணுங்க. என் கட்சிக்கு உறுதியா நான் உழைக்கணும், அவ்வளவுதான். சிறுபான்மை பிரிவுன்னு ஒண்ணு இருக்குது பிஜேபிக்குள்ளார. ஓகேங்களா? சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புக்கான பிரிவு தானே உங்க பிரிவு. சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டியது எங்க வேலை இல்லைங்க. சிறுபான்மை மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு மத்திய அரசினுடைய திட்டங்களை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேரும். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக யாராவது பிஜேபியில பேசினா உடனே கண்டிச்சு அறிக்கை கொடுக்கணும், பேசணும், விமர்சிக்கணும். ஆமா தானே? பேசணுமா பேசக்கூடாதா? சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒவ்வொரு கட்சியிலுமே பேசுறாங்க. பிஜேபியில பேசுறவங்க கேக்குறேன். நான் சொல்றேன், மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் சோபியா குரேஷி இப்ப நம்ம சிந்தூர் அட்டாக்ல கர்னலா இருந்து அவங்க பேட்டி கொடுத்தாங்கல்ல, பாருங்க பாகிஸ்தான வீழ்த்தனத்துக்கு ஒரு அந்த சகோதரி, அவங்க சகோதரியை வச்சே பேட்டியை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னார்ல. உங்களுடைய கண்டனம் என்ன? பேசுனீங்களா? வேலூர் இப்ராஹிம் பேசுவதில் என்னுடைய தேசிய தலைவர் ஜமால் சித்திகி அவர்கள் ஹிந்தியில ஒரு பேட்டி கொடுத்து கண்டனம் தெரிவிச்சாங்க. நீங்க பேசுனீங்களா? கட்சியின் கருத்து தேசிய தலைவர் பேசுறாருங்க. அதை விட என்னங்க, ஒரு தேசம் முழுக்க பாகிஸ்தான் சகோதரின்றார் அவரு, அமைச்சர் அவரு. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? மத்திய பிரதேச பாஜகவில் உள்ளவர் பேசினால் எதிர்ப்பு தெரிவிக்கணும் கேட்டீங்க. ஆமா, எதிர்ப்பு தெரிவிச்சீங்களா? வேலூர் இப்ராஹிம் தேசிய செயலாளர். எங்க ஊர் ஒரு தேசிய தமிழ்நாட்டுல இருக்கிற முஸ்லிம்கள் உங்களை நம்பணும்னா நீங்க கண்டிச்சீங்களா? சோபியா குரேஷி எப்படி நீங்க பாகிஸ்தான் சகோதரின்னு சொல்லலாம்னு கேட்டீங்களா? கேட்கலையா? ஏன் கேட்கல? நீங்க டென்ஷன் ஆவறீங்க. அத தான் சொல்லிட்டேங்க. எங்க போயிட்டீங்க நீங்க? மத்திய பிரதேச வேலூர் இப்ராஹிம் எங்க போயிட்டீங்க? மத்திய பிரதேசத்தில் நடந்த அவர் ஹிந்தில தானே பேசினாரு. ஹிந்திலே பதிலடி எங்க தேசிய தலைவர் கொடுத்தாரு. நீங்க பேசுனீங்களான்றதா என்னோட கேள்வி. நான் அதை தமிழகத்துல பேசியிருக்கேன். இப்போ நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன். அப்படி சொல்லுவது என்பது மிக ஆபத்தானது. அப்படி சொல்லக்கூடாது என்பதை நானும் கண்டிக்கிறேன். நீதிமன்றம் இப்படியாப்பட்ட கட்சியில தான் நீங்க இருக்கீங்க. ஒரு உதாரணம் நம்ம நான் திமுக பத்தி சொல்லவா? இப்படியாப்பட்ட கட்சியில தான் நீங்க இருக்கீங்க. கலைஞர் கருணாநிதி சட்டமன்றத்திலே முஸ்லிம் தீவிரவாதின்னு சொன்னாரா இல்லையா? மதத்தை இணைத்து பேசுனது யார் தமிழகத்துல முதல்ல? கருணாநிதி பேசும்போது நீங்க பல்லடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அப்போ நான் கேட்கிறேன், ஏதோ ஒரு பாஜகவுல ஏதோ ஒரு அமைச்சர் பேசுறதுக்கும் ஒரு மாநிலத்தின் முதல்வர் ஒன்னை மட்டுமே நம்பி ஓட்டு போட்ட மக்களை பார்த்து தீவிரவாதி முதல்ல சொன்னது சட்டமன்றத்திலயா? ஏதோ ஒரு பாஜக ஏதோ ஒரு அமைச்சர் இல்ல, அவர் மத்திய பிரதேசத்தின் தமிழகத்தின் முதல்வர் அந்த கருணாநிதி அவர்கள் சொன்னதை நீங்க இன்னைக்கு வரைக்கும் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க, வாயை புத்திக்கிட்டு இருக்கீங்க. இதையும் சேர்த்து கண்டிங்க. அதே சொல்லட்டும், கருணாநிதி சொன்னது தவறு. சிறுபான்மை மக்களின் பாதுகாவலனா திமுக தாங்க இருக்குது. அந்த மக்கள் பெரும்பான்மையானவர்கள் அங்க தாங்க ஓட்டு போடுறாங்க, உங்களுக்கு போட மாட்டாங்க. என்ன பாதுகாவலர்? ஆமா, இதே முஸ்லிம் லீக்குடைய எம்எல்ஏ, கடையநல்லூர் எம்எல்ஏ சொல்லுங்க, போன முறை எம்எல்ஏ இருக்கும்போது என்ன செஞ்சார்? துரைமுருகன் என்ன செஞ்சார்? எல்லாரும் சபையில உட்காந்துருக்கு, யோ பாய் இங்க வா உட்காரு. அவருடைய கூனி குறுகி போனார். பிறகு மற்ற இஸ்லாமிய அமைப்புகள்லாம் விமர்சனம் தெரிவிச்சு, அதெல்லாம் நாங்க அப்படித்தான் பேசுவோம். நாங்க என்ன சபையில நீங்க இப்படித்தான் முஸ்லீம்களுக்கு மரியாதை கொடுப்பீங்களா? இதே நீங்க பாத்தீங்கன்னா பொன்முடி கிட்ட போனாங்க இஸ்லாமிய ஜமாத்தார்கள், எப்படி எல்லாரையும் நிக்க வச்சுட்டு இவர் உட்காந்துட்டு பேசுறாரு. இதுதான் இங்க கொடுக்குற மரியாதையா? எங்க பாரதிய ஜனதா கட்சியில 20 கோடி மக்கள் இன்றைக்கு கட்சியின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய கட்சி, 11 கோடிக்கு மேல இணைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு எம்எல்ஏவோ அல்லது ஒரு உறுப்பினரோ பேசினா அந்த கட்சியின் தலைமை கண்டிக்குது. ஆனா என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? யார குறைஞ்சபட்சம் ஒரு அமைச்சர்ல இருந்து பதவி விலகுன்னு சொல்லிருக்கணும்ல. ஏங்க அவர் மன்னிப்பு கேட்டாருங்க. யாரு மன்னிப்பு கேட்டாருங்க? தூக்கி வெளியே போடுங்க. அப்படிப்பட்ட மன்னிப்பு கேட்ட பிறகு மன்னிப்பு வெளியே போடுங்க சார். மன்னிப்பு கேட்ட பிறகு தானே இன்னைக்கு உட்கார்ந்துட்டு திமுகவின் அமைச்சர் பெருமக்களே இருங்க, இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொன்ன கலைஞர் மன்னிப்பு கேட்டாரா? விஷயத்தை துரைமுருகன் மன்னிப்பு கேட்டாரா? பொன்முடி மன்னிப்பு கேட்டாரா? நான் கேக்குறேன், இஸ்லாமியர்களை அசிங்கப்படுத்துற இந்த அயோக்கியர்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்கல. மன்னிப்பு கேட்டவனை நீங்க சொல்லுவீங்க தூக்கி எறின்ட்டு. இவங்க சொல்லுங்களேங்க, அது என்ன ஒரு சார்பு பார்வை உங்களுக்கு? அவங்களுமே அமைச்சர் பதவியில இருந்து தூக்கி இருக்காங்க. இஸ்லாமியர்களை திட்டத்துக்கு தூக்குனாங்களா?
ஊழல் பெருச்சாலிங்க. பெண்களை தப்பா பேசி இழிவுபடுத்தி இப்படி படுக்கணும் அப்படி படுக்கணும்னு ஒரு பெண்ணுடைய உறுப்பை கேவலமா பேசின பொன்முடியை தூக்கலன்னு செருப்படுத்தி அடிப்பாங்க மக்கள். அதுக்காக தூக்குனாங்க. இன்னும் இஸ்லாமியர்களுக்காக வந்து தூக்குனாங்களா? இன்னொரு பயமுறுத்தி வச்சிருக்காங்க இஸ்லாமியர்கள். இன்னொரு ஒருத்தரை பத்தி சொல்ற பாருங்க. டெல்லியில ஒரு எம்எல்ஏ, அவர் பேர் வந்து ரவீந்தர் நெகின்னு. அவர் வந்து தெரு தெருவா அந்த காந்தி நகர் டெல்லியில எல்லாம் போறாராம். ஒவ்வொரு கடைகளும், அதுவும் இஸ்லாமியர் கடைகளா பார்த்து, உங்க கடையில வெளியே போர்டுல உன் பேர் போடு, கடையில முஸ்லீம், நீ முஸ்லீம் தானே, நீ உன் கடை ஓனர் பேர் போடு, அப்பதான் இந்துக்கள் அந்த கடையில வாங்கலாமா வாங்க வேணாமான்னு யோசிப்பாங்கன்னு சொல்றாரு ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொரு விஷயம், வீடியோவே இருக்கு, வீடியோ எவிடன்ஸ். இன்னொன்னு சொல்றாரு பாருங்க அவரு. பன்னீர் தெளிப்பாங்கல்ல இந்துக்கள் பயன்படுத்துகிற பன்னீர் எல்லாம் நீ வியாபாரம் பண்ற, நீ அதை வியாபாரம் பண்ணக்கூடாது, உன் மதத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைல்ல, நீ அதை வியாபாரம் பண்ணக்கூடாது. யாரு? இந்த ரவீந்தர் நெகி அப்படின்ற ஒரு எம்எல்ஏ. இவர் முஸ்லீம் கடைகளையா பார்த்து இவர் வந்து செலக்ட் பண்ணி இந்த வேலையை பண்றாரு. இவரை ஏன் கண்டிக்கல டெல்லியில? இவரை ஏன் எதுவுமே கண்டுக்காம இருக்காங்க பிஜேபி? பாவம், நீங்க வந்து சரியா பாக்குறது இல்ல. அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியில யாராவது இங்காவது ஒன்றை பேசினால் இவ்வளவு புள்ளி விவரத்தோடு சொல்றீங்கல்ல, இந்த பேட்டியை பார்க்குற பொதுவான மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இத்தனை ஆதாரத்தை நான் சொன்னேன். கருணாநிதி சட்டமன்றத்தில் முஸ்லீம் தீவிரவாதி என்று பேசினார். உங்களால அதுக்கு ஒரு வார்த்தை பேசியிருந்தா கருணாநிதி அவர்கள் பேசி சொல்ல முடிஞ்சா? இல்ல, துரைமுருகன் ஒரு முஸ்லீம் எம்எல்ஏவை அசிங்கப்படுத்தினாரு அப்படின்னு. அதை உங்களால வந்து நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மதங்களையும் மதிக்கிறது. லட்சணம் பாருங்க, திருப்ப சொல்றேன். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக போட்டியிட்ட கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கூட நபிகள் நாயகத்தை எதிர்த்து பேசும்பொழுது தூக்கி எரிஞ்சிச்சு இந்த கட்சி. இந்த மாதிரி வருஷத்துல 4 வருஷத்துக்கு ஒண்ணு 2 வருஷத்துக்கு ஒண்ணு இல்ல சார். நான் கேட்பது இந்த மாதிரி புரியாதவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலையை பாஜக செய்யும். ஆனால் நீங்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய கருணாநிதி பேசியதுக்கு உங்களால பேச முடியல. கடந்த காலத்துல துரைமுருகன் பேசுறதுக்கு உங்களால பேச முடியல. பொன்முடி இஸ்லாமியர்கள் இழிவுபடுத்துறதை பத்தி உங்களால நான் பதில் சொல்ல முடியல. அதாவது நீங்க என்ன இருக்கீங்கன்னா, திமுகவை பத்தி என்ன எதை சொன்னாலும் எனக்கு காது கேட்காது. இல்ல மாதேஷ் அவர்களுக்கு காது கேட்காது, அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஆனா பிஜேபி பத்தி ரொம்ப தேடி மத்திய பிரதேசத்துல ஒருத்தர், இந்த டெல்லியில ஒருத்தர், உங்க நிலைமை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. இதுதான் உங்க நிலைமை. திமுக ஆதரிக்கிற நிலைமை இதுதான். இது ரொம்ப நாள் எடுபடாது. திமுக ஆதரிக்கிறது ரொம்ப நாள் எடுபடாது சார். உங்க கட்சியில எம்பியா இருக்கிறவங்க நிலைப்பாடே உங்களுக்கு ஒண்ணுமில்லாம போயிடும். பிஜேபில எம்பியா இருக்கிறவங்க, எம்எல்ஏ இருக்கிறவங்க, மினிஸ்டரா இருக்கிறவங்க லட்சணம் எல்லாம் பாருங்க. முஸ்லிம்களை எப்படி எல்லாம் பேசுறாங்க. முதலமைச்சர் சொன்னதுக்கு பதில் சொல்ல முடியல உங்களால. நீங்க இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சார் இது? முதலமைச்சரை பற்றி கருணாநிதி அவர்கள் பேசியது. கர்நாடகாவுல ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு தலைவர் சொல்றாரு, அங்க இருக்கிற ஒரு கலெக்டர், முஸ்லீம் பெயர் தாங்கிய ஒரு கலெக்டர், அந்த அம்மாவை கேக்குறாரு, இந்த அம்மா இங்க நிறைய த்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய மிரட்டிட்டு இருக்காங்க, இவங்க பாகிஸ்தான்ல இருந்து வந்திருப்பாங்கன்றாரு. முஸ்லீம் பெயர் தாங்கிய ஒரு பெண்மணியை கலெக்டர். எங்க இருந்து இந்த தைரியம் வருது உங்களுக்கு? ஏன் பாகிஸ்தான்ல இருந்தா வரணுமா? சொந்த பந்தம் சோபியா குரேஷியோட சொந்த பந்தம் பாகிஸ்தான்னு ஒரு மினிஸ்டர் சொல்றாரு, அவரை தூக்கி உள்ள வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னமும் மினிஸ்டரா நீங்க பாவம் சோபியா குரேஷி அவங்க பின்னாலே நிக்கிறீங்க. அதனால சொல்றேன், கர்னல் சோபியா குரேஷி அவர்களுக்கு உயர் பதவியில ஏராளமான பெண்கள் பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தெரியலையா உங்களுக்கு? கர்னல் சோபியா குரேஷி அவர்களை அங்க முன்னிறுத்தி உலகமே பார்க்கக்கூடிய அளவிற்கு பாரதத்துடைய வெற்றியை பறைசாற்றிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏன் நிப்பாட்டினாரு? ஏன் வேற ஆள் இல்லையா? ஏன் நிப்பாட்டினாரு? மோடி நிப்பாட்டினாரு. உங்களால வந்து யாரோ விஜய் ஷா முடிச்சு விட்டாரு. நான் திரும்ப ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு, சகோதரின்ட்டாரு. புரிஞ்சுக்குங்க. நாங்கள் நரேந்திர மோடி அவர்களை பின்பற்றுகிறோமே தவிர சில பேர் பேசுவதை வைத்து அவர் சொல்றார் இவர் சொல்றான்றதுக்கு இல்லை. எங்கள் கட்சியின் தலைமை யார், எங்களுடைய பிரதமர் யார், அவங்க சொல்றதுதான் எங்களுடைய இஸ்லாமிய வெறுப்பு பாருங்க எவ்வளவு இருக்குன்றதுக்கு உதாரணம் சார். இதெல்லாம் நான் எடுத்துக்காட்டுறேன். நான் கேக்குறேங்க, இஸ்லாமிய வெறுப்பு, நான் கேக்குறேங்க, மத வெறுப்பு. இவ்வளவு பாவம் கொதிக்கிற மாதேஷ் அவர்கள் ஸ்ரீராமரை செருப்பால் அடித்தது சரி என்று பேசக்கூடியவர்களை எதிர்த்து நிஜம் பேசிருக்கீங்களா? நான் கேட்பேன். எப்ப கேட்டீங்க? நான் கேட்பேன். ஒரு வீடியோ காட்டுங்க. ஸ்ரீராமரை செருப்பால் அடித்ததை பேசியது என்பது அசிங்கமானது, அருவருக்கத்தக்கன்னு பேசுங்க. திருமாவளவன் சொன்னார்ல, ஒவ்வொரு சிலைகளும் கோவில் இருக்கிறதுல அருவருக்கத்தக்க. கடவுளை நிந்திக்கிறவங்கள கடவுளே பாத்துப்பாரு சார். இந்த அளவுக்கு நீங்க வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஆதரிக்கலாம் இல்ல சார். இப்ப ரொம்ப கவலையா இருக்கு உங்களை நினைச்சா. அதாவது பாஜகவில் யாரோ ஒரு எம்எல்ஏ பேசினா தேடி தேடி பேசக்கூடியவர்கள் இந்த அளவிற்கு திராவிட கழகத்துடைய வீரமணியும் அல்லது ராசா போன்றவர்கள் சனாதன தர்மத்தை எய்ட்ஸ் போன்ற ஒரு விபச்சாரி என்ற ஒரு கொச்சை தமிழ்ல பேசுறாங்கன்னா அதை எதுக்க மாதேஷ்க்கு துணிவில்லை.
ஆனா பாவம் இஸ்லாமியர்களுக்காக ரொம்ப கவலைப்படுறீங்க இல்லையா? சார் ஆமா சார். உங்களை மாதிரியான இந்த போலி செக்யூலரிசம் இருக்குல்ல, இது எங்களுக்கு தேவையில்லை சார். உண்மையான ஹிந்து மனித இஸ்லாமியரை பாதுகாப்பா, போலி செக்யூலரிசம் வேணாம். மனிதர்களின் தாற்பயமே என்ன தெரியுங்களா? எந்த சமூகம் சிறுபான்மையா இருக்கோ அவங்க பக்கம் நிக்கணும், அவங்களுக்காக நின்னு பேசணும் பல விஷயங்கள்ல. மாதேஷ், முதல்ல இல்லனா அழிச்சு ஒழிச்சிருவாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவுலாம் ரெண்டாவதா இருக்கட்டும். நீங்கள் முதல்ல பிறப்பால் ஹிந்து, உங்க தர்மத்திற்கு உங்க நம்பிக்கைக்கு விசுவாசமா இருங்க. இல்லையே, திருமாவளவன் வந்து திருநீரை அழிச்சதுக்கு ஒரு கதை சொல்றீங்க, திருமாவளவன் கோவில் சிற்பங்களை பார்த்து அருவருக்கத்தக்கதுன்னு சொன்னதுக்கு ஒரு கதை சொல்றீங்க, அதே மாதிரி ஸ்ரீராமரை செருப்பால் அடிப்பன்னு சொன்னா கதை சொல்றீங்க, கம்பராமாயணம் என்பது கட்டுக்கதைன்னு பேசுற கோவில் செலியன் சொன்னாருன்னா அதுக்கு நீங்க ஒரு கதை சொல்லுவீங்க. பிறப்பால் இந்துவாக இருக்கிற மாதேஷ், தயவு செய்து இந்து மத உணர்வு நீங்க உறுதியா மாதேஷுக்கு இந்துவை பற்றிய பாடம் எல்லாம் நீங்க ஒண்ணு எடுக்க தேவையில்ல. பிஜேபியும் வேலூர் இப்ராஹிமும் வந்து பாடம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பேசுங்க, பேச மறுக்கிறீங்க. நீங்க அரசியல் பண்றீங்க சார். நீங்க உட்கார்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்ரீராமரை அழைச்சிட்டாரு போட்டோம் அப்படின்னு போறத விட்டு அதை வந்து உட்கார்ந்து வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறேங்க, திமுக எவ்வளவு பெரிய பச்சோந்தி அமைச்சர்கள் பாருங்க. இதே ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னாரு? ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு பாசிஸ்ட், அவர் பாசிஸ்ட் சிந்தனையில் உள்ள மிக மோசமான நபர். ஏன்னா மத ரீதியான அரசியல் அவர் தான் பண்றாரு. தன் கட்சிக்காரர்களும் சேர்த்து வச்சுட்டு சொன்னார், என் கட்சியில் 85% இந்துக்கள் இருக்கிறாங்க. என்னைக்காவது பாஜக அப்படி சொல்லிருக்காங்க? அது பாசிசம். அது அந்த மாதிரி சொல்றது பாசிசம். ஆமாங்க, எங்க மத ரீதியாக என் கட்சியில் இவ்வளவு பேர் இருக்காங்க சொல்றது பாசிசம். அதே மாதிரி நான் சொல்றேன், மட்டுமே வச்சு அரசியல் பண்றவங்க இதெல்லாம் திரும்பவும் சொல்றேங்க, கிறிஸ்துவனுடைய சபைக்கு போய் உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாரு? நான் கிறிஸ்துவன் என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன். அசிங்கமா இல்ல? சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல? அதே உதயநிதி என்ன செய்யறாரு? விநாயகர் சிலையை கையில் வைத்துக்கிட்டு இது களிமண் கீழே போட்டா உடஞ்சிரும், இதுக்கு எந்த சக்தி சொன்னாரு. அது உங்களுக்கு உறுத்தலையா மாதேஷ்? மாதேஷ், நீங்க ஒரு இந்து தானே, ஒரு விநாயகர் சிலையை கீழே போட்டா உடஞ்சிரும், அதுக்கு எந்த சக்தியும் உறுத்தலையா? திருமாவளவன் ஒரு இந்து மதத்தினுடைய நம்பிக்கை இழிவுபடுத்தும் போது உறுத்தலையா? கம்பராமாயணத்தை கட்டுக்கதைன்னு சொல்லும்போது உங்களுக்கு உறுத்தலையா? எனக்கு உறுத்தல, உங்களுக்கு உறுத்தலையா? உங்களுக்கு உங்க நம்பிக்கை உறுதியா செய்யுங்க. தெரியும் சார், எங்களுக்கு தெரியும் சார், எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க சார். மதம், பாகிஸ்தான், பசுமாடு, இதையே நம்ம எத்தனை நாள் சொல்றேன். அது சீமான் பேசுற டயலாக் மாதேஷ் பேசுற. சரி ஓகே, இல்ல அவர் கேக்குறது லாஜிக் இருக்குல்ல, அத தான் நான் கேள்வியா கேக்குறேன். திரும்பவும் சொல்றேங்க, பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை என்ன? வசுதெய்வ குடும்பகம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் ஒருதாய் மக்கள். 140 கோடி மக்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோம்? பாரத தாயின் பிள்ளைகள். இப்ப பார்த்தவங்க மதத்தால், இனத்தால், இந்த எம்எல்ஏ, அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு மக்கள் பாத்துருவாங்க. மக்களுக்கு தெரிஞ்சிடும். மாதேஷ் அவர்கள்ட்ட இத்தனை திமுகவுடைய முதல்வர்ல இருந்து இவ்வளவு பேர் சொன்னதுக்கு மாதேஷ் பதிலே சொல்ல அழகா கலந்து போறாரு. மாதேஷ் ஒரு இந்துவாக இருக்கிறார், இந்து உணர்வுகளை புண்படுத்துறதுக்கு வேலூர் இப்ராஹிம் இவ்வளவு பட்டியலிட்டு சொல்கிறார், அதெல்லாம் அப்படியே கடந்து போயிடுறாரு. ஆனா பாவம் இஸ்லாமியர்கள் மீது ரொம்ப பாசத்தோடு நெருங்குகிறார் என்பதை பொதுவான இந்துக்களும் சரியான இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்வார்கள். நான் சொல்லுவது என்னன்னா, உண்மையான ஒரு இஸ்லாமியன் எப்படி இருக்கணும், உண்மையான ஒரு ஹிந்து எப்படி இருக்கணும்? தன் மதத்தில் பற்றோடு இருந்து தன் மதத்தை தாண்டி இருக்கிற பிற சகோதரர்களுடைய நம்பிக்கையை மதிக்கணும். இதுதான் இந்துவோ இஸ்லாமியரோ இருக்கணும். இதுக்கு பேர் மத நல்லிணக்கம். ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, வேலூர் இப்ராஹிம் 5 வேளை தொழுகை, ஹஜ்ஜித் முடிச்சு ஒரு இஸ்லாமிக் ஸ்காலரா இருந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்த ஒருவர், நான் என் நம்பிக்கையில் உறுதியா இருக்கிறேன், அதே நேரத்தில் என் இந்து மக்களுடைய தர்மத்தை, நம்பிக்கையை, எங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாட்டு முறையை இழிவுபடுத்தினால் அதை நான் தட்டி கேட்பேன்னா நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, வேலூர் இப்ராஹிம் சங்கி, வேலூர் இப்ராஹிம் பிஜேபி அப்படிதான் பேசுவாருன்றீங்க, எனக்கு ஒரு பட்டம் சுட்டுறீங்க. ஆனா பிறப்பால் இந்துவாக இருக்கக்கூடிய உதயநிதி, பிறப்பால் இந்துவாக இருக்கக்கூடிய திருமாவளவன், பிறப்பால் இந்துவாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள், இவர்களெல்லாம் ராசா போன்றவர்கள் எல்லாம் இந்து மதத்தை எய்ட்ஸ் மாதிரி இழிவுபடுத்துறதும், கொசு மாதிரி இழிவுபடுத்துறதும், விநாயகர் சிலையில ஒண்ணு இல்ல களிமண் தூக்கி எரியுத அந்த கேவலமான செயலும், ஸ்ரீராமரை செருப்பால் அடிக்கிறேன்னு சொல்றதும், அதே போன்று முருகனை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பக்கம் புகழ்வன் சொல்றது, திருப்பக்கம் ஸ்ரீராமன் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சின்னு போன வருஷம் பேசிட்டு இப்ப கோவில் செலியன் கம்பராமாயணத்தை கட்டுக்கதைன்னு சொல்றது, இதையெல்லாம் திரு மாதேஷ் அவர்கள் இந்து நம்பிக்கையோடு எதிர்த்து விட்டு நீங்க இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுங்க. நான் வரவேற்கிறேன். மாதேஷ் போன்றவர்கள் இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுக்கணும். உங்களை போன்ற ஜனநாயக சக்திகள், உங்களை போன்ற நல்லவர்கள் இஸ்லாமியர்கள் குரல் கொடுங்க. நான் வரவேற்கிறேன். அதே வேளையில நீங்க தயவு செய்து ஒரு இந்து பிடிப்புள்ளவர்களாக இருந்து விட்டு இந்து மத தர்மத்தை எவனெல்லாம் இழிவுபடுத்துறானோ அவனை 4 செருப்பால் அடிச்சுட்டு வந்து நீங்க குரல் கொடுங்க. நான் வரவேற்கிறேன். இந்துக்களுக்கு இந்த நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஆபத்தும் இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு நீங்களும் உங்க அரசியல் டியூட்டியை பார்த்துட்டு ஆன்மீகத்தை எல்லாம் தொடாத அரசியலா இருந்தால் நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. பார்க்கிற மக்கள் உண்மையானவே புரிஞ்சுக்குவாங்க எது நியாயம், எது தர்மம்னு. திரும்பவும் சொல்றேன், மாதேஷ் உறுதியான ஹிந்துவாக இருந்து கொண்டு நீங்கள் இஸ்லாமியர்களை ஆதரியுங்கள். நான் உறுதியான இஸ்லாமியராக இருந்து கொண்டுதான் இந்துக்களை ஆதரிக்கிறேன். எந்த காலத்திலும் வேலூர் இப்ராஹிம் பொட்டு வைக்க மாட்டேன், திருநீர் பூச மாட்டேன்,
இந்துக்கள் மாதிரி நடிக்க மாட்டேன், ம். ஆனால் இந்து உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பேன், சரி. அந்த மக்களுக்காகவும் குரல் கொடுப்பேன். ரைட். இறுதியா ஒரு கேள்வி சார். திரு அண்ணாமலை அவர்கள் நேற்றுக்கு மேடையில் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. இனிமேல் பள்ளி குழந்தைகள்லாம் வந்து ருத்ராட்சை அணிந்து கொள்ள வேண்டும், ஒரு திருநீர் எல்லாம் பூசிக்கொண்டு பள்ளி குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றாரு. நம்ம ஏற்கனவே ஹிஜாப் போட்டு போனவங்களே தடுத்து கூட்டம் நாம, ஆமா தானே? அதையே பண்ணோம்ல. நாளைக்கு இதை யாராவது தடுத்தாங்கன்னா இது ஒரு சிக்கல் இல்லையா? இது இது இந்த எஜுகேட் தேவையா? அது அப்படி அப்படியே நடந்துட்டு தானே இருக்கு. இதெல்லாம் நடக்கிற ஒன்று தானே. இயல்பாவே மாணவர்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு தானே போயிருக்கிறாங்க. நீங்க ஏன் அதை ஒரு பிரச்சாரமா கொண்டு போறீங்க? திரு அண்ணாமலை இதை ஏன் ஒரு அரசியலா கொண்டு போறாரு? நம்முடைய ஜனநாயக நாட்டுல ம். நீதியின் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். ஆமா. யாரும் இங்கு வந்து சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் கிடையாது. Right. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இன்றைக்கு தமிழகத்துல பள்ளிக்கூடங்கள்ல பெண் பிள்ளைகள், இஸ்லாமிய பிள்ளைகள் ஹிஜாப் அணிந்து கொண்டு போகிறார்கள் போறாங்கல்ல? பள்ளிக்கூடத்துக்குள்ள. போறாங்க. ஆனா சட்டப்படி அப்படி போகலாமா? போகக்கூடாது. ம். நான் சொல்றது சட்டப்படி மத அடையாளத்தோடு போகக்கூடாது. சார் நான் ரூல்ஸ் திரும்ப- அண்ட் ரெகுலேஷன் கேட்கல சார். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்கல, அது தூக்கி குப்பையில எறிஞ்சிரு. நான் சட்டத்தை கேட்கல சார். அது வேண்டாம். இது- நம்ம அரசியலுக்கு ஏத்த மாதிரி பேசுவோமா? ஐயா நான் நான் கேட்கறேன். சட்டம் படிச்சவங்க, நான் சட்டம் படிச்சவன், சட்டத்தை நான் பேசுறேன். நீங்க என்ன உங்கள்ட்ட சொல்றீங்கன்னா சட்டத்தை வேணா அப்ப தூக்கி எறிஞ்சிட்டு வேற என்ன பேசலாம்? உங்ககிட்ட லீகலா ஏதாவது எடுக்கணும்னு பேட்டி அப்படி கேட்டேன் நான். இல்லங்க. நான் கேட்கறது லாஜிக்கா நீங்க புரியுது. லீகலா கேட்கலாம், நான் லீகலா சொல்லணுமே. இன்னைக்கு இருக்கிற பள்ளி நான் குழந்தைகள் இல்லீகலா இல்ல பேச சார், முடியும். நம்ம பசங்க ஸ்கூலுக்கு ஹிஜாப் அணிஞ்சிட்டு போறவங்க ஹிஜாப் அணிஞ்சிட்டு போறாங்க, ருத்ராட்சை போடுறதும் திருநீர் வச்சுட்டு போறவங்களும் போயின்னு தான் இருக்காங்க. ஆமாவா? அதை ஏன் கட்டாயம் பண்ணுங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு. என்ன தேவை இருக்கு? அதான் சொல்ல வரேன். இஸ்லாமிய பிள்ளைகள் கட்டாயமாக ஹிஜாப் அணிந்து கொண்டு போறார்கள். ம். அவர்கள் தடுக்கப்படல. தடுக்கப்படுறாங்க, தடுக்கப்பட்டாங்க. தமிழகத்தில் இல்ல. அது நடந்தது. தமிழகத்தில் அது இல்ல. நடந்தது சார். நாளைக்கு அங்க நடந்தது இங்கேயும் நடக்கும் சார். நீங்க கற்பனை அதனாலதான் பேசுறீங்க. நான் இங்க சொல்றது அதனாலதான் தமிழகத்துக்கு- இங்க குரல் இப்ப இந்த கொடுத்தாங்க கேள்வி சார். ஜனநாயக தமிழகத்துக்கா சக்தியா. தேசியத்துக்கா? நீங்க ஒரு கேள்வி வைக்கிறீங்கன்னா தமிழகத்துக்கு நான் பதில் சொல்றேன், நீங்க தேசியத்துக்குன்னா அதுக்கு வேற பதில் எங்க இருக்கு. ஊருக்குள்ள அது வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏங்க, நான் எங்க திரும்ப நடந்தாலும் என்ன எல்லா சொல்றேன்னா, மக்களுக்காக தமிழன் தான் ஏன் குரல் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி தானே. தமிழகத்தில் இஸ்லாமிய பெண்கள் அந்த மதத்தின் நம்பிக்கையோடு உறுதியோடு ஹிஜாப் அணிந்து கொண்டு போகிறார்கள். ம். அதை அரசு அனுமதிக்கிறது. ம். அதை நம்ம எதிர்க்கல. அதே மாதிரி கிறிஸ்துவ பிள்ளைகள் சிலுவை அணிந்து கொண்டு போகிறார்கள். சரி அரசு அனுமதிக்கிறது. சரி. அதை நம்ம எதிர்க்கல. ம். ஆனா சட்டம் வேற. அதே மாதிரி இந்து பிள்ளைகளும் போக வேண்டும் என்று ம். இந்து உணர்வின் அடிப்படையில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவதில் தவறு இல்ல. இது திணிக்கிற மாதிரி இல்ல. எப்படி இது அஜெண்டா ஏங்க, டிரைவன் மாதிரி நான் தெரியல. கேக்குறேன், ஆ. நான் கேக்குறேன், அது ஒரு ஹிந்து இயல்பாவே உணர்வாக போலாம் சார் நம்ம ஒரு பிள்ளைங்க. இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய உணர்வோடு இருக்கணும், ஹிஜாப் அணிஞ்சிட்டு போனோம். கிறிஸ்துவ பிள்ளைகள் சிலுவை அணிஞ்சிட்டு போனா அது உங்களுக்கு ஓகே. ஒரு ஹிந்து எப்ப நீ போறதே போற ஒரு ருத்ராட்ச கட்ட போட்டுக்க, இல்ல ஒரு நல்ல திருநீர் அழகா அணிஞ்சிட்டு போப்பா ம். அப்படின்னு சொன்னா அது எப்படி சொல்லலாம்னா என்னங்க நீங்க மாது? சோ இதுதான் பிளான். அதாவது இதுதான் அரசியல். அதாவது என்னன்னா இந்த அரசியல ஸ்கூல் பசங்களுக்கு உங்க நோக்கம் என்னன்னா சார், நோட்டு புக் இந்து தன் சமய நம்பிக்கையில் உறுதியா இருக்காத, நீ கேட்டு நாசமா போ. அப்படியெல்லாம் இஸ்லாமியர் சொல்லுங்க. உறுதியா சார், இருக்கட்டும், கிறிஸ்தவன் உறுதியா இருக்கட்டும், அவன் சார், வந்து நோட்டு ஹிஜாப் புக் போட்டா இவன் வந்து எடுத்துட்டு சிலுவை அணியட்டும். போ. ஆனா நீ திருநீர் அணிஞ்சிராத, திருநீர் அணிஞ்சிட்டு போன்னு சொல்லிராத. ஐயோ ஏன் திணிக்கிறீங்கன்ற? திணிக்கிறது இல்லைங்க, இது நல்லதுங்க. சார், நோட்டு திருநீர் அணிந்து கொண்டு போன்னு பேசுறது நல்லது. நோட்டு ருத்ராட்சம் புத்தகம் அணிந்து எடுத்துட்டு கொண்டு போ. போறது நல்லதுங்க. நோட்டு புத்தகம் எடுத்துட்டு போ. டைமுக்கு ஸ்கூலுக்கு போ. இதையெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். நீ ருத்ராஜ் அணிஞ்சிட்டு போ, நீ வந்து திருநீர் வச்சுட்டு போ அப்படின்றது ஸ்கூல் பசங்களுக்கு கட்டாயம் சொல்லணும் அப்படின்ற தேவை வந்து இது வந்து ஒரு பிரச்சாரம் தானே இது. நல்ல பிரச்சாரங்க. ஒருத்தன் திருநீர் அணிஞ்சிட்டு போட்டா தப்பு பண்ண மாட்டேன். இன்னைக்கு மாணவர்கள் என்ன பண்றாங்க? பான் பராக் உபயோகப்படுத்துறாங்க, பள்ளி அறையிலே வந்து குடிக்கிறாங்க, அதே மாதிரி ஆசிரியர்கள் அடிக்கிறாங்க. ஒரு காலையில ஒரு மாணவன் எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அவன் திருநீர் அணிஞ்சுக்கிட்டு மத போனான்னா ம். அவன் ஆசிரியர் சோ அடிச்சிருவான். மத பிரச்சாரம். அந்த மாணவன் இது வந்து வந்து மத அந்த பிரச்சாரம். மாணவன் பெண்கள்கிட்ட தப்பா அண்ணாமலை பழகிடுவானா? பண்ணது மத பிரச்சாரம். என்னங்க இது? மத பிரச்சாரம் இல்லையா என்னங்க இது? உங்களுக்கு அதாவது ஒரு அறநெறியை, ஒரு வாழ்வியல் நெறிய சார்? இந்த வாழ்வியல் நெறியில தான் போயிட்டு இருக்கான் சார். சொல்லிக் நம்ம ஸ்கூல் கொடுக்கக்கூடிய பையன் அதை உங்களுக்கு பண்றான் தப்பா சார். தெரியுதா? திருநீர் வச்சுக்கிட்டு காலையில ஸ்கூலுக்கு போற பசங்க இருந்துன்னு தான் இருக்காங்க. போகாதவர்கள் போவாங்கங்க. போனவர்களை பற்றி பிரச்சனை இல்ல. போகாத பிள்ளைங்க, சோ அப்ப நீங்க தப்பா இருக்கிற அப்ப பிள்ளைங்க. நீங்க என்ன பிளான்ல முருகர் மாநாடு நடத்திருக்கீங்கன்றது தெரியுது. இதெல்லாம் வேற ஒண்ணும் திரும்பவும் கிடையாது. சொல்றேன், முருகர் மாநாடு என்பது ம். இந்துக்கள் தங்களுடைய மதப்பற்றோடு, ம். அறநெறியோடு அனைத்து மதங்களையும் ஆதரிக்கக்கூடிய அதே நிலையில் தன் சொந்த மதத்தினுடைய எந்த வழிபாட்டு உரிமையும் விட்டு கொடுக்க கூடாது என்று நடத்துகிறார்கள். சரி. அதனாலதான் நாங்க கலந்துகிட்டோம். சரி. அதனாலதான் அங்க வந்த பக்தர்களுக்கு எல்லாம் நாங்கள் தண்ணீரும் பிஸ்கட் பாக்கெட்டும் 5000 பேருக்கு பாரதிய ஜனதா கட்சியில இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து அந்த மக்களுக்கு கொடுத்தோம். இதுக்கு சரி. பேர் மத நல்லிணக்கம். Right. இந்த நல்லிணக்கம் கடைசி வரைக்கும் பாஜக ஆட்சி வந்த பிறகும் இருக்கும். இந்துக்கள் எழுச்சி தமிழ்நாட்டுல கண்டிப்பா வரட்டும். வந்து அவங்க நிச்சயமா கடவுளையும் வணங்குவாங்க, எல்லாரையும் பார்ப்பாங்க, எல்லாரையும் மதிப்பாங்க. கடைசியா யாருக்கு 26ல ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு கரெக்டா போடுவாங்க. நீங்க ஒன்னும் அது ரிசல்ட்ல நம்ம தெரிஞ்சிடும் யாருக்கு கண்டிப்பா போட போறாங்க. தெரியும். நம்ம ஆமா. பார்க்க தான் போறோம். தேர்தல் வெற்றிக்கு பிறகு மீண்டும் நம்ம சந்திக்க தான் போறோம். எந்த ஒரு வெற்றி சார்?
தேர்தல் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். ஆ, அந்த வெற்றிக்கு பிறகும் நம்ம நிறைய பேசுவோம். பேசுவோம் சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.